Hello students, welcome to Veterinary Gateway. நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னு சொன்னா NCERT 9th பயாலஜில உள்ள டிஷ்யூஸ் அப்படிங்கற சாப்டர் என்ன செய்ய போறோம் ஸ்டடி பண்ண போறோம். ஓகே இந்த டிஷ்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளான்ட் டிஷ்யூஸ் இருக்குது, அதுக்கு அப்புறம் அனிமல் டிஷ்யூஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அனிமல் டிஷ்யூஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம அனிமல் டிஷ்யூஸ் ஸ்டடி பண்ணலாம். ஓகே, அனிமல் டிஷ்யூஸ். An assemblage of one or more types of specialized cells held together with extracellular material constitute the tissues. First line tissues அப்படினு சொன்னா என்ன சொல்றாங்க? Tissues அப்படினு சொன்னா cells one or more number of cells plus extracellular material இது ரெண்டும் கம்பைன் பண்ணி இருந்துச்சு அப்படினு சொன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? Tissues அப்படினு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? Tissues. Okay. The study of tissue is known as histology. யாராவது ஒருத்தங்க டிஷ்யூ பற்றி ஸ்டடி பண்ணுறாங்க, பாடியில் உள்ள அனிமல் டிஷ்யூவை பற்றியோ பிளான்ட் டிஷ்யூவை பற்றியோ ஸ்டடி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ. நம்ம டிஷ்யூவை பற்றி படித்தோம் அப்படின்னு சொன்னால் ஹிஸ்டாலஜின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து நம்ம உயிரினத்தை பற்றி படித்தோம் அப்படின்னு சொன்னால் பயாலஜின்னு சொல்லுவோமோ, பிளான்ட்ஸை பற்றி படித்தா எப்படி பாட்னி, அதுமாதிரி அனிமல்ஸை பற்றி படித்தா ஜுவாலஜின்னு சொல்லுவோமோ, அதுமாதிரி ஸ்பெசிஃபிக்காக டிஷ்யூவை பற்றி படித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பேர் வந்து என்னது? அவங்க படிக்கிற இந்த ஸ்டடி பேர் ஹிஸ்டாலஜி. ஹிஸ்டோ அப்படின்னு சொன்னால் டிஷ்யூ, லாஜி அப்படின்னு சொன்னால் ஸ்டடி. ஓகே, டிஷ்யூஸ் வந்து இப்போ எத்தனை டைப்பாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க? டிஷ்யூஸ் வந்து 2 டைப்பாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சிம்பிள் டிஷ்யூ, செகண்ட் வந்து காம்பவுண்ட் டிஷ்யூ. டிஷ்யூஸ் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று சிம்பிள் டிஷ்யூ, இன்னொன்று வந்து காம்பவுண்ட் டிஷ்யூ. சிம்பிள் டிஷ்யூ அப்படிங்கிறது a group of cells. இது ஒரு குரூப் ஆஃப் செல்ஸு தட் ஆர் சிமிலர் இன் ஆரிஜின். அதோடைய ஆரிஜின் சிமிலராக இருக்கணும். எக்டோடர்மல் ஆரிஜினா, மீசோடர்மல் ஆரிஜினா, எண்டோடர்மல் ஆரிஜினா, அதோடைய ஆரிஜின் சிமிலராக இருக்கணும். அதோடைய ஃபார்ம் சிமிலராக இருக்கணும். அதோடைய ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு செல்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். நியூரானல் செல் ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும், இன்டெஸ்டைனில் உள்ள செல் ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன செய்யணும்? சிமிலராக இருக்கணும். அண்ட் ஒர்க் டுகெதர், எல்லாமே என்ன செய்யணும்? ஒன்றா ஒர்க் பண்ணணும். டு பெர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து சேம் ஆரிஜினில் இருக்குது, சேம் ஃபார்மில் இருக்குது, சேம் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஒன்றா ஒர்க் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை கன்வே பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது என்ன டிஷ்யூ? சிம்பிள் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் டிஷ்யூ. காம்பவுண்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது இதுவும் ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் இன் தேர் ஸ்ட்ரக்சர். இதில் வந்து ஸ்ட்ரக்சர் என்ன செய்யும்? டிஃப்ரெண்ட் ஆகும். டிஃப்ரெண்ட் இன் தேர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்ட்ரக்சர்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் கோஆர்டினேட் டு பெர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது என்ன செய்யும்? கோஆர்டினேஷன் பண்ணும். சரி, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்ட் டிஷ்யூ நம்ம எக்ஸாம் பார்க்கலாம். பேன்க்ரியாஸில் ஐலட் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் இருக்கும். பேன்க்ரியாஸில் ஐலட் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் இருக்கும். இந்த ஐலட் ஆஃப் லாங்கர்ஹான்ஸில் 3 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் 2 டைப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ஆல்ஃபா செல்ஸ், இன்னொன்று பீட்டா செல்ஸ். ஆல்ஃபா செல்ஸ் வந்து குளுக்கோகான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்ஃபா செல்ஸ் வந்து குளுக்கோகான் ப்ரொடியூஸ் பண்ணும். பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஆல்ஃபா செல்ஸுடைய ஸ்ட்ரக்சர் வேறு, பீட்டா செல்ஸுடைய ஸ்ட்ரக்சர் வேறு. இப்போ ஆல்ஃபா செல்ஸுடைய ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு சொன்னால், லோ பிளட் குளுக்கோஸ் இருக்கும்போது பிளட் குளுக்கோஸ் லோவாக இருக்கும் போது இதை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஹை பண்ணும். பிளட் குளுக்கோஸை ஹை பண்ணுற ஃபங்க்ஷன் தான் எதுடைய ஃபங்க்ஷன்? ஆல்ஃபா செல்ஸுடைய ஃபங்க்ஷன். அதுவே பீட்டா செல்ஸுடைய ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு சொன்னால், பீட்டா செல்ஸ் இன்சுலின் செக்ரேட் பண்ணும். இது வந்து நம்ம பாடியில் ஹை பிளட் குளுக்கோஸ் இருக்கும்போது, பிளட் குளுக்கோஸ் ஹையாக இருக்கும்போது அந்த பிளட் குளுக்கோஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் லோ பண்ணும். இப்போ ஆல்ஃபா செல்ஸுடைய ஸ்ட்ரக்சர் வேறு, பீட்டா செல்ஸுடைய ஸ்ட்ரக்சர் வேறு. ஆல்ஃபா செல்ஸ் குளுக்கோகான் செக்ரேட் பண்ணுது, பீட்டா செல்ஸ் இன்சுலின் செக்ரேட் பண்ணுது. ஆல்ஃபா செல்ஸுடைய ஃபங்க்ஷன் பாடியுடைய குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது, பீட்டா செல்ஸுடைய ஃபங்க்ஷன் பாடியுடைய குளுக்கோஸ் லெவலை கம்மி பண்ணுறது. இப்போ காம்பவுண்ட் டிஷ்யூ எக்ஸாம்பிள் இதான். எ குரூப் ஆஃப் செல்ஸ், இதுவும் குரூப் ஆஃப் செல்ஸ் தான், இதுவும் ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் தான். டிஃப்ரெண்ட் இன் ஸ்ட்ரக்சரில் டிஃபராக இருக்கும், ஃபங்க்ஷன்லேயும் டிஃபர் ஆகும். பட் கோஆர்டினேட் டு பெர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஓகே, இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஆனால் என்ன ஃபங்க்ஷனை வந்து கோஆர்டினேஷனாக பண்ணும் அப்படின்னு சொன்னால் குளுக்கோஸ் ஹோமியோஸ்டாசிஸ். நம்ம வந்து பாடியில் சொல்லுவோம் குளுக்கோஸ் ஹோமியோஸ்டாசிஸ். பாடியில் வந்து குளுக்கோஸுடைய மெயின்டெனன்ஸை ஒன்று கூட்டும், ஒன்று குறைக்கும். இது ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் குளுக்கோஸ் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கரெக்டாக பண்ணுறதுனால இது காம்பவுண்ட் டிஷ்யூக்கு என்னது எக்ஸாம்பிள். ஓகே,
அனிமல் டிஷ்யூ கேன் பி குரூப்ட் இன்டு அனிமல் டிஷ்யூ வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 4 பேசிக் டைப்பாக என்ன செய்யலாம் செப்பரேட் பண்ணலாம். எதை பேஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் தேர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதோடைய ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி அதோடைய ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி 4 டைப்பாக என்ன செய்யலாம் செப்பரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து எபித்தீரியல் டிஷ்யூ, அதுக்கப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூ, அதுக்கப்புறம் மஸ்குலார் டிஷ்யூ, அதுக்கப்புறம் நர்வஸ் டிஷ்யூ. ஓகே, இப்போ 1 by 1 ஒவ்வொரு டிஷ்யூ என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எபித்தீரியல் டிஷ்யூ பார்க்க போகிறோம். எபித்தீரியல் டிஷ்யூவில் ஓகே நான் எங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எபித்தீரியல் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறனோ அதெல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் செல்ஸை மென்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு செல்ஸ், இது ஒரு எபித்தீரியல் ஏ அப்படிங்கிற ஒரு எபித்தீரியல் செல்ஸ், இது வந்து பி அப்படிங்கிற ஒரு எபித்தீரியல் செல்ஸ். இதெல்லாம் அப்படின்னு சொன்னால் ஒரு இண்டிவிஜுவல் செல்ஸை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் எபித்தீரியல் செல்ஸ்னு சொல்லுவோம். எபித்தீலியம் அப்படின்னு சொல்லி வேர்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எபித்தீலியம் அப்படின்னு வந்துச்சுன்னா லேயர் ஆர் ஷீட் ஃபார்ம்டு பை தி செல்ஸ். இப்போ இந்த ஏ செல்ஸ் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணுது. ஏ செல்ஸ் வந்து என்ன செய்யுது ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இது வந்து என்னது அப்படின்னு சொன்னால் எபித்தீலியம். இது எல்லாமே சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் சொல்லுவோம். ஓகே, இது வந்து இண்டிவிஜுவலாக சொன்னால் எபித்தீலியல் செல்ஸ், ஒரு லேயராக பார்த்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து எபித்தீலியம். ஓகே, இப்போ எபித்தீலியல் டிஷ்யூ அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னு சொன்னால் என்டையர் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் த செல்ஸ் அண்ட் எனி சப்போர்ட்டிங் காம்போனன்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எபித்தீலியம் இருக்குது. இந்த எபித்தீலியம் நடுவில் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெட்டீரியல் என்ன செய்யும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெட்டீரியலையும் இந்த எபித்தீலியமையும் சேர்த்து நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னது எபித்தீலியல் டிஷ்யூ. எபித்தீலியல் செல்ஸ் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் செல்ஸ், எபித்தீலியம் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் செல்ஸ் நம்ம ஒரு லேயராக ஒரு சிங்கிள் லேயராக அடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து எபித்தீலியம். எபித்தீலியல் டிஷ்யூ அப்படிங்கிறது அந்த எபித்தீலியல் செல்ஸையும் அதில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸையும் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸையும் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அதான் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் எபித்தீலியல் டிஷ்யூ. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் எபித்தீலியல் டிஷ்யூஸ் அண்ட் தேர் பேஸ்மெண்ட் மெம்பரேன். எபித்தீலியல் டிஷ்யூ எப்படி இருக்கும், அதோடைய பேஸ்மெண்ட் மெம்பரேன் என்னது? ஃபஸ்ட்டு வந்து இதான் வந்து ஒரு எபித்தீலியல் செல்ஸ். இது வந்து ஒரு எபித்தீலியல் செல்ஸ். ஓகே, ஒரு எபித்தீலியல் ஒரு செல்லுக்கு என்னென்ன சர்ஃபேஸ்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் தான் நம்ம என்ன சொல்ல முடியும்னா அப்பிக்கல் சர்ஃபேஸ் ஆர் ஃப்ரீ சர்ஃபேஸ். இந்த மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து என்னது அப்பிக்கல் சர்ஃபேஸ் ஆர் ஃப்ரீ சர்ஃபேஸ். ஓகே, இதான் நம்ம என்ன சொல்லுவோம் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லுவோம். எபித்தீலியம் அப்படிங்கிறது என்னது அரேஞ்சாக இருக்குது, ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் என்ன செஞ்சிருக்குது லைனாக அரேஞ்சாக இருக்குது. அதை நம்ம என்ன சொல்லுவோம் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் சொல்லுவோம். சரி, அந்த செல்ஸுடைய பேசல் சர்ஃபேஸ் இங்கே இருக்கிறது தான் இந்த செல்ஸுடைய பேசல் சர்ஃபேஸ் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ். பேசல் சர்ஃபேஸ் கீழே தான் பேஸ்மெண்ட் மெம்பரேன் என்ன செய்யும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். பேசல் சர்ஃபேஸ் கீழே பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்கும். இந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன் தான் நம்ம சப்போர்ட்டிங் மெம்பரேன் கூட நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். ஓகேவா, அது கீழே இருக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூ. ஃபஸ்ட்டு நம்ம எபித்தீலியல் டிஷ்யூ பார்ப்போம், அதுக்கப்புறம் செகண்ட் நம்ம என்ன செய்யலாம் கனெக்டிவ் டிஷ்யூ பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஓகே ஃபஸ்ட்டு எபித்தீலியல் டிஷ்யூ simplest tissue. இது epithelial tissue இருக்கிறது என்னது simplest tissue composed of one or more layers of cells covering the external surface of the body and internal organs. epithelial tissue அப்படிங்கிறது இதுதான் simplest tissue. இது one or more layer இருக்கும். இது எங்கே இருக்கும் பாடியுடைய எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸில் இருக்கும். நம்ம பாடியுடைய எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸில் இருக்க டிஷ்யூ தான் என்னது epithelial tissue. அண்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸில் என்ன செய்யும் இது ப்ரெசென்ட்டாக இருக்கும். The cells are arranged very close to each other. இந்த செல்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஒன்று என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் வெரி க்ளோஸ் டு ஈச் அதராக என்ன செஞ்சுருக்கும் ஒவ்வொரு செல்ஸும் அரேஞ்ச் ஆகிருக்கு வித் லெஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெட்டீரியல். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு செல்ஸு, இது ஒரு செல் ஏ பி சி டி. இந்த செல்ஸ் எல்லாமே என்ன செஞ்சுருக்குன்னா க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெட்டீரியல் இந்த எக்ஸ்ட்ரா செல்லுக்கு வெளியே இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான் நம்ம சொல்லுவோம் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெட்டீரியல். இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெட்டீரியல் வந்து எபித்தீலியல் டிஷ்யூவில் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் கம்மியாக இருக்கும். இந்த செல்ஸ் ஆர் அரேஞ்ச் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் வித் லெஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெட்டீரியல்ஸ். செல்ஸ் எல்லாமே பக்கத்தில் அரேஞ்ச் ஆகிறதுனால அது எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெட்டீரியல்ஸும் என்ன செய்யுது கம்மியாக இருக்குது. epithelial cells lie on a non-cellular basement membrane. epithelial cells எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் non-cellular basement membrane மேலே இருக்குது. அதுக்கு மேலே அது வந்து எங்கே இருக்குதோ அந்த basement membrane மேலே தான் epithelial cells இருக்குது. அந்த basement membrane அப்படிங்கிறது cellular component கிடையாது. The epithelial tissue generally lacks blood vessels. epithelial tissueல blood vessels என்ன செய்யாது இருக்காது. இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. epithelial tissue என்ன செய்யாது blood vessels இருக்காது. The epithelium is separated by the underlying connective tissue which provides it with nutrients. ஓகேவா, இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. இது என்ன சொன்னோம் இது வந்து epithelial tissue. இதான் வந்து என்னது epithelial. இந்த பேஸ்மெண்ட் மெம்பரேனையும் சேர்த்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து என்னது epithelial tissue.
ஓகேவா. எபித்தீலியல் டிஷ்யூ வந்து இந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்குது இல்லை, இது வந்து செல்லுலார் காம்பவுண்ட் கிடையாது. இதான் அதுக்கு முந்தின பாயிண்டில் சொன்னாங்க. இது வந்து என்னது, நான் செல்லுலார் காம்பவுண்ட். ஓகேவா. சரி, இந்த எபித்தீலியல் டிஷ்யூக்கு யார் நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், இந்த கனெக்டிவ் டிஷ்யூ தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், எபித்தீலியல் டிஷ்யூக்கு நியூட்ரியன்ஸ் என்ன செய்யும், சப்ளை பண்ணுவோம். எபித்தீலியல் டிஷ்யூ கீழே இருக்கிறது என்னது, கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேவா. அதான் அடுத்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, the epithelial tissue generally lacks blood vessels. இதுக்கு blood vessels இருக்காது. The epithelium is separated by the underlying connective tissue. அது கீழே என்ன இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் epithelial tissue இப்படி இருந்துச்சு, அந்த epithelial tissueக்கு கீழே பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருந்துச்சு, அந்த பேஸ்மெண்ட் மெம்பரேனுக்கு கீழே கனெக்டிவ் டிஷ்யூ என்ன செஞ்சிருச்சு, ப்ரெசென்ட் ஆயிருச்சு. இது எல்லாமே epithelial tissue, இது கீழே இருக்கிறதானது கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து என்ன செய்ய முடியும்னா, epithelial tissueக்கு நியூட்ரியன்ஸ் என்ன செய்யும், சப்ளை ஆகும். ஏன்னா இங்கே என்னது இல்லை, blood vessels இல்லை. ஓகே, which it provides with nutrients. அதான் என்ன செய்யும், இதுக்கு நியூட்ரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். there are two types of epithelial tissue. ஓகே, இப்போ epithelial tissue நம்ம என்ன செஞ்சிருக்கோம், டூ டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, சிம்பிள் எபித்தீலியம், செகண்ட் ஒன்று வந்து காம்பவுண்ட் எபித்தீலியம். சரி, சிம்பிள் எபித்தீலியம் அப்படிங்கிறது சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். சிம்பிள் எபித்தீலியமில் சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நம்ம என்ன சொல்லுவோம், சிம்பிள் எபித்தீலியம் சொல்லுவோம். இது எதுக்கு மேலே ரெஸ்ட் ஆகிருக்கும், பேஸ்மெண்ட் மெம்பரேன் மேலே என்ன செஞ்சிருக்கும், ரெஸ்ட் ஆகிருக்கும். இந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன் மேலே எபித்தீலியம் என்ன செய்யும், ரெஸ்ட் ஆகிருக்கும். காம்பவுண்ட் எபித்தீலியம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் செவரல் லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ். இது என்ன செய்யும் சொன்னால், செவரல் லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும் காம்பவுண்ட் எபித்தீலியம். இதான் வந்து என்னது, காம்பவுண்ட் எபித்தீலியம். ஓகேவா. ஒன்லி த செல்ஸ் ஆஃப் த டீப்பஸ்ட் லேயர் ரெஸ்ட் ஆன் த பேஸ்மெண்ட் மெம்பரேன். அப்படின்னு என்ன மீனிங், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சிம்பிள் எபித்தீலியம் பார்த்தோம். சிம்பிள் எபித்தீலியம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ். ஃபஸ்ட் இது பார்த்தோம், சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் ரெஸ்டிங் ஆன் பேஸ்மெண்ட் மெம்பரேன். பேஸ்மெண்ட் மெம்பரேன் மேலே என்ன செஞ்சிருக்குது, ரெஸ்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து சிம்பிள் எபித்தீலியம். சிம்பிள் எபித்தீலியம் எத்தனை லேயர் இருக்குது, ஒரே ஒரு லேயர் தான் என்ன செய்யுது, ப்ரெசென்ட்டாக இருக்குது, ப்ளஸ் இன்டர்செல்லுலார் மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த சிம்பிள் எபித்தீலியம் கீழே பேஸ்மெண்ட் மெம்பரேன் என்ன செய்யும், ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன் வந்து டைரெக்டாக செல்லுடைய பேசல் செல்லோடு என்ன செஞ்சிருக்குது, அட்டாச் ஆகுது. டேரெக்டாக செல்லுடைய பேசல் செல்லோடு என்ன செஞ்சிருக்குது, அட்டாச் ஆகுது. இதுவே காம்பவுண்ட் எபித்தீலியமில், காம்பவுண்ட் எபித்தீலியமில் மல்டிபிள் செல்ஸ் என்ன செய்யும், மல்டி லேயர் ஆஃப் செல்ஸ் என்ன செய்யும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். காம்பவுண்ட் எபித்தீலியமில் மல்டி லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் என்ன செய்யும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மல்டி லேயர் ஆஃப் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால, மல்டி லேயர் ஆஃப் செல்ஸு காம்பவுண்ட் எபித்தீலியமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால இதோடைய டீப்பஸ்ட் லேயரில், அதாவது கடைசி லேயரில் அடியில் இருக்கக்கூடிய லேயரில் மட்டும் தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இது பேஸ்மெண்ட் மெம்பரேனோட என்ன செய்யும், அட்டாச் ஆகிட்டு. நீங்கள் இமேஜில் பார்த்தாலே உங்களுக்கு என்ன செய்யும், புரியும். இப்போ இது வந்து எபித்தீலியல் செல்ஸ், இது வந்து இதோடைய பேஸ்மெண்ட் மெம்பரேன். இது மூணுமே என்ன தான், இதோடைய எபித்தீலியல் செல்ஸ் தான். இது வந்து இதோடைய பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஓகேவா. சிம்பிள் எபித்தீலியமில் ஒரு லேயர் ஆஃப் த செல்ஸ் தான் இருக்குது, அது டேரெக்டாக பேஸ்மெண்ட் மெம்பரேனோட அட்டாச் ஆகிருக்குது. ஆனால் காம்பவுண்ட் எபித்தீலியமில் மல்டி லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்குது. இதில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய லேயர் மட்டும் தான், இந்த லேயர் மட்டும் தான் பேஸ்மெண்ட் மெம்பரேனோட என்ன செஞ்சிருக்குது, அட்டாச் ஆகிருக்கு. அதான் சொல்கிறாங்க, ஒன்லி த செல்ஸ் ஆஃப் த டீப்பஸ்ட் லேயர் ரெஸ்ட் ஆன் த பேஸ்மெண்ட் மெம்பரேன். அது மட்டும் தான் என்ன செய்யும், பேஸ்மெண்ட் மெம்பரேனில் ரெஸ்ட் ஆகியிருக்கும். ஓகேவா. அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூ. எபித்தீலியல் டிஷ்யூடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னது, த ஸ்கின் விச் ஃபார்ம்ஸ் த அவுட்டர் கவரிங் ஆஃப் த பாடி protects the underlying cells from the drying, injury and microbial infections. நம்ம ஸ்கின் எதால தான் இருக்குது, எபித்தீலியல் டிஷ்யூவால தான் இருக்குது. நம்மளுக்கு என்ன செய்யுது, ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. நம்ம உள்ள ஆர்கன்ஸ் டிஷ்யூஸ்லாம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி ப்ரொடெக்ஷன் பண்ணுது. அது இன்ஜுரியிலேருந்து நம்மளை என்ன செய்யுது, ப்ரொடெக்ஷன் பண்ணுது. அடுத்து மைக்ரோப்ஸ் எதுவும் நம்மளை என்ன செய்யாமல், தாக்காமல் இருக்கிறதுக்காண்டி, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறது நம்மளை என்ன செய்யுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. இட் ஹெல்ப்ஸ் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். இது என்ன செய்யுது, வாட்டர் நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷனுக்கு என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. தே ஆர் இன்வால்வ் இன் எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எலிமினேட் பண்ணுறதுலேயே என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. சம் எபித்தீலியல் டிஷ்யூ பெர்ஃபார்ம் செக்ரேட்டரி ஃபங்க்ஷன். சில இது என்ன செய்யுது அப்படின்னா, செக்ரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு என்சைம்ஸே என்ன செய்யுது, செக்ரேஷன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் செக்ரேஷன் ஆஃப் ஸ்வெட், நம்மளுக்கு வேர்வை வருது இல்லை, அது எபித்தீலியல் டிஷ்யூனால தான் வருது. அடுத்த சலைவா, நம்மளுக்கு எச்சி வருது. அதுக்கப்புறம் மியூக்கஸ் அப்படின்னு சொன்னால் கோலை அப்படின்னு சொல்லுவோம், மியூக்கஸ் வருது. அண்ட் என்சைம்ஸ். ஓகேவா. இந்த என்சைம்ஸ் என்ன செய்யுது, சில இது என்ன செய்யுது, செக்ரேஷன் ஆகுது. இதனால இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூ. ஓகேவா. ஓகே, அதுக்கப்புறம் சிம்பிள் எபித்தீலியம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு 4 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ இருக்குதுன்னு பார்த்தோம். என்னதெல்லாம், ஃபஸ்ட்டு அனிமல் டிஷ்யூஸை வந்து நம்ம 4 என்ன செய்யலாம், செக்ரிகேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து எபித்தீலியல் டிஷ்யூ, அதுக்கப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூ, அதுக்கப்புறம் மஸ்குலார் டிஷ்யூ, அதுக்கப்புறம் நியூரல் டிஷ்யூ.
இந்த எபிதீலியல் டிஷ்யூல தான் நம்ம என்ன செஞ்சோம் ரெண்டா செக்ரிகேட் பண்ணோம் என்னதெல்லாம் சிம்பிள் எபிதீலியம் அதுக்கப்புறம் காம்பவுண்ட் எபிதீலியம் ஓகேவா இப்போ இந்த சிம்பிள் எபிதீலியமை நம்ம எத்தனை கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம் 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம் சிம்பிள் எபிதீலியமை 5 கேட்டகரியாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பிரிச்சிருக்கிறோம் ஓகேவா காம்பவுண்ட் எபிதீலியமுக்கு ஃபர்தராக நமக்கு என்ன கிடையாது புக்கில் நோட்ஸ் கிடையாது சரி சிம்பிள் எபிதீலியமில் ஃபஸ்ட்டு என்னது சிம்பிள் எபிதீலியமில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்குவாமஸ் எபிதீலியம் ஃபஸ்ட் எபிதீலியம் என்னது ஸ்குவாமஸ் எபிதீலியம் செகண்ட் வந்து கியூபாய்டல் எபிதீலியம் தேர்டு வந்து காலம்னர் எபிதீலியம் ஃபோர்த் வந்து சீலியேட்டட் எபிதீலியம் ஃபிஃப்த் வந்து கிளாண்டுலார் எபிதீலியம் இதுவரைக்கும் புரிஞ்சா ஒன்று ஒன்றா நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஓகே அனிமல் டிஷ்யூஸை நம்ம 4ஆக பிரித்தோம் எபிதீலியல் டிஷ்யூ மஸ்குலார் டிஷ்யூ கனெக்டிவ் டிஷ்யூ நியூரல் டிஷ்யூ இந்த எபிதீலியல் டிஷ்யூவில் சிம்பிள் எபிதீலியம் காம்பவுண்ட் எபிதீலியம் செக்ரிகேட் பண்ணோம் இந்த சிம்பிள் எபிதீலியமில் ஃபஸ்ட் எபிதீலியம் தான் என்னது அப்படின்னு சொன்னால் ஸ்குவாமஸ் எபிதீலியம் சிம்பிள் எபிதீலியமில் ஃபஸ்ட்டு வந்து என்னது ஸ்குவாமஸ் எபிதீலியம் ஓகேவா இட் இஸ் மேட் அப் ஆஃப் தின் ஃப்ளாட் செல்ஸ் இது எதால ஃபார்ம் ஆயிருக்கும் தின்னாக இருக்கும் ஃப்ளாட் செல்ஸால் என்ன செஞ்சிருக்கும் ஃபார்ம் ஆயிருக்கும் வித் ப்ராமினன்ட் நியூக்ளியை ப்ராமினன்ட் நியூக்ளியை அப்படின்னு சொன்னால் மைக்ரோஸ்கோப்பில் ஈஸியாக என்ன செஞ்சிடும் இந்த நியூக்ளியஸ் விசிபிள் ஆகிரும் மைக்ரோஸ்கோப்பில் ஈஸியாக என்ன செய்யும் விசிபிள் ஆகும் அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராமினன்ட் நியூக்ளியை அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் சொல்லுவோம் these cells have irregular boundaries இதுக்கு என்ன செய்யும் அப்படின்னா irregular boundaries இருக்கும் and bind with neighboring cells பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்ஸோட என்ன செஞ்சிருக்கும் அட்டாச் ஆயிருக்கும் the squamous epithelium is also known as pavement membrane squamous epithelium is also known as pavement membrane சரி இங்கே பாருங்க இதான் வந்து squamous epithelium உடைய டயக்ராம் இது வந்து சிம்பிள் ஸ்குவாமஸ் செல்ஸ் ஓகேவா இங்கே இருக்குதுல்ல இதான் வந்து என்னது ஸ்குவாமஸ் செல்ஸ் இதுக்கு எங்கேயாவது ரெகுலர் பவுண்டரிஸ் இருக்குதா இர்ரெகுலர் பவுண்டரிஸாக இருக்குது ஒவ்வொரு செல்ஸுக்கு ஒவ்வொரு பவுண்டரி என்ன செய்யுது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதான் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இர்ரெகுலர் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தின்னாக இருக்குது ஃப்ளாட் செல்ஸு பவுண்டரி என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இர்ரெகுலராக என்ன செய்யுது ப்ரெசென்ட்டாக இருக்குது அதுமாதிரி நெய்பரிங் செல்ஸோட என்ன செஞ்சிருக்கு எல்லாமே அட்டாச் ஆயிருக்கு நெய்பரிங் செல்ஸோட அட்டாச் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னோம் இது எல்லாமே என்ன செஞ்சிருக்கும் லெஸ் எக்ஸ்ட்ரா சோலர் மெட்டீரியல் தான் என்ன செய்யும் ப்ரெசென்ட்டாக இருக்கும் இர்ரெகுலர் பவுண்டரிஸ் இருக்குது நெய்பரிங் செல்ஸோட என்ன செஞ்சிருக்குது அட்டாச் ஆயிருக்குது இந்த சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம் இன்னொரு நேம் தான் என்னது அப்படின்னு சொன்னால் பேவ்மெண்ட் மெம்பரேன் பேவ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கன் இங்கிலீஷில் என்னது பேவ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம ரோடு சைடில் வந்து நடக்கிறது கல் போட்டிருப்பாங்கல்ல அதான் வந்து என்ன சொல்லுவோம் சைடு வாக் இல்லைனா பேவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் சொல்லுவோம் அப்போ இது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது நடக்கக்கூடிய மெம்பரேன் மாதிரி அதாவது நம்மளுக்கு எப்படி பேவ்மெண்ட்டை பார்க்குறோமோ அதே மாதிரி இருக்கனால இது பேர் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் பேவ்மெண்ட் மெம்பரேன் ஓகேவா சரி இது எங்கெல்லாம் இருக்கும் லைனிங் ஆஃப் த பக்கல் கேவிட்டி அப்படிங்கிறது இதுதான் பக்கல் கேவிட்டியில் என்ன செய்ய இருக்கும் அடுத்தது லங்ஸ் உடைய ஆல்வியோலை லங்ஸ் இருக்குது லங்ஸில் என்னது இருக்கும் இப்படி ஒரு இர்ரெகுலர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும் ஓகேவா இங்கே என்ன செய்யும் ஆல்வியோலையில் இருக்கும் அடுத்தது ப்ராக்சிமல் டியூபியூல்ஸ் ஆஃப் த கிட்னியுடைய ப்ராக்சிமல் டியூபியூல்ஸ் ஓகேவா இது உங்களுக்கு லேட்டர் காஸ்ட்டில் என்ன செய்யும் வரும் ப்ராக்சிமல் டியூபியூல்ஸ் ஆஃப் த கிட்னியில் என்ன செய்யும் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அண்ட் கவரிங் ஆஃப் த ஸ்கின் அண்ட் டங் ஸ்கின்லேயும் இருக்கும் டங்லேயும் என்ன செய்யும் இதெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும் சரி இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னது மெக்கானிக்கல் இன்ஜுரியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ட்ரையிங்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அதேமாதிரி ஜேர்ம்ஸ் வந்து நம்ம பாடியை இன்வேட் பண்ணாமல் இருக்கிறது என்ன செய்யணும் ப்ரொடெக்ட் பண்ணும் இதெல்லாம் இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஓகேவா இதோட ஸ்குவாமஸ் எபிதீலியம் முடியும் நெக்ஸ்ட் வந்து கியூபாய்டல் எபிதீலியம் நெக்ஸ்ட் எபிதீலியம் என்னது கியூபாய்டல் எபிதீலியம் ஓகே இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் கியூபிக்கல் செல்ஸ் இதில் வந்து செல்ஸ் எப்படி இருக்குது கியூப் ஷேப்பில் இருக்குது உங்களுக்கு டயக்ராமில் பார்த்தாலே கிளியராக தெரியும் சிங்கிள் லேயர் ஆஃப் கியூபிக்கல் செல்ஸ் ஓகேவா சரி திஸ் நியூக்ளியஸ் இஸ் ரவுண்ட் இதில் நியூக்ளியஸ் எப்படி இருக்குது ரவுண்டாக இருக்குது நியூக்ளியஸ் இஸ் ரவுண்ட் ஓகே அண்ட் லைஸ் இன் த சென்டர் நியூக்ளியஸ் எங்கே இருக்குது செல்ஸுடைய சென்டரில் தான் என்ன செய்யுது நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்போ செல் வந்து கியூபிக்கல் ஷேப்பில் இருக்குது நியூக்ளியஸ் வந்து ரவுண்டாக இருக்குது எங்கே நியூக்ளியஸ் இருக்குது சென்டரில் ப்ரெசென்ட்டாக இருக்குது த டிஷ்யூ இஸ் ப்ரெசென்ட் இன் த தைராய்டு வெசிகல்ஸ் டிஷ்யூ எங்கே இருக்கும் தைராய்டு வெசிகல்ஸ் இருக்கும் உங்களுக்கு இங்கே வந்து தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் இந்த ட்ரக்கியா பக்கத்தில் இருக்கும் ஓகேவா இந்த தைராய்டு கிளாண்டு தான் தைராய்டு வெசிகல்ஸ் என்ன செய்யும் இந்த தைராய்டு வெசிகல்ஸில் தான் கியூபாய்டல் எபிதீலியம் என்ன செய்யுது ப்ரெசென்ட்டாக இருக்குது அடுத்தது சலைவரி கிளான்ஸ் எச்சி சுரக்குதில்ல அந்த கிளான்ஸ் அடுத்தது ஸ்வெட் கிளான்ஸ் நம்மளுக்கு வேர்வை வருதில்ல அந்த கிளான்ஸு அது இல்லாமல் எக்ஸோக்ரைன் பேன்க்ரியாஸ் உடைய எக்ஸோக்ரைன் பேன்க்ரியாஸில் ரெண்டு இருக்குது ஒன்று எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் இன்னொன்று எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன் இது நீங்கள் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ஹார்மோன்ஸ் படிக்கும்போது படிப்பீங்க ஓகேவா எக்ஸோக்ரைன் பேன்க்ரியாஸ் இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த இன்டெஸ்டைன் அண்ட் டியூபுலர் பார்ட் ஆஃப் த நெஃப்ரான் அதாவது கிட்னியுடைய டியூபிள்ஸ் இது இன்டெஸ்டைனில் இருக்கும் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது குடல்ல என்ன செய்ய இருக்கும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல டியூபுலர் பார்ட்ஸ் ஆஃப் த நெஃப்ரான் கிட்னியுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் தான் வந்து என்னது நெஃப்ரான் அதில் என்ன செய்யும் ப்ரெசென்ட்டாக இருக்கும் as microvilli that increase the absorptive surface area their main function is secretion and absorption microvilli அப்படிங்கிறது finger like projections microvilli அப்படிங்கிறது finger like
ப்ரொஜெக்ஷன்ஸ் இதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைக்ரோவில்லின்னு சொல்லுவோம். இது மெயினாக எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் இன்டெஸ்டைனில் இருக்கும். ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி இந்த செல்ஸ்க்கு மேலே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ்னால இதில் வந்து அப்சார்ப்ஷன் செக்ரீஷனுக்கு ஏரியா என்ன செஞ்சிடும், சர்ஃபேஸ் ஏரியா என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு லேயர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஒரு லேயர். இப்போது இந்த லேயரில் வந்து அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்குமா, இதெல்லாம் இந்த லேயரில் செக்ரீஷன் அதிகமாக இருக்குமா? ஓகேவா, நான் இன்னொரு லேயர் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஃபவுண்ட் இன் த இன்டெஸ்டைன் அண்ட் டியூபுலர் பார்ட் ஆஃப் த நெஃப்ரான். குடல்லையும் இருக்கும், டியூபுலர் பார்ட் ஆஃப் த நெஃப்ரான்லேயும் இருக்கும். ஆஸ் மைக்ரோவில்லை அப்படிங்கிறது இப்போ தான் சொன்னேன் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். மைக்ரோவில்லை அப்படிங்கிறது என்னது, ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் தட் இன்க்ரீஸ் த அப்சார்ப்டிவ் சர்ஃபேஸ் ஆஃப் த ஏரியா. இந்த மைக்ரோவில்லை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் சர்ஃபேஸ் ஏரியா, அப்சார்ப்ஷனுக்கு சர்ஃபேஸ் ஏரியா என்ன செய்யுது, இன்க்ரீஸ் பண்ணுது. எதுக்கு, நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு. ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் என்ன செய்யும், உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷன் நடக்கும். இப்போ நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைனில் லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவ்வளோ தான் லேயர்ஸ் ஆஃப் த செல்ஸுடைய லென்த்து. இந்த லென்த் வந்து இப்படியே தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கம்மியாக தான் என்ன செய்யும், அப்சார்ப்ஷன் ஆகும். அதனால நம்ம லேயர் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் மாடிஃபை ஆகி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸில் என்ன செய்யும், ப்ரெசென்ட் ஆகும். அப்போ இங்கே இருக்குது இந்த சைடில் இருக்குதும் அப்சார்ப் பண்ணும், இந்த சைடில் இருக்குதும் அப்சார்ப் பண்ணும், உள்ளே இருக்குதும் அப்சார்ப், எல்லாமே என்ன செய்யும், அப்சார்ப் பண்ணும். ஓகேவா, சரி. தேர் மெயின் ஃபங்க்ஷன் இஸ் செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். இதோடைய மெயின் ஃபங்க்ஷன் இது செக்ரீஷன் பண்ணணும், அது இல்லாமல் அப்சார்ப்ஷன் பண்ணணும். ஓகேவா, இதோட வந்து கியூபாய்டல் எபித்தீலியம் முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து காலம்னர் எபித்தீலியம். ஓகே, காலம்னர் எபித்தீலியம் அப்படிங்கிறது இட் இஸ் எ கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப், இதுவும் சிங்கிள் லேயர், ஸ்லெண்டர் எலாங்கேட்டட் அண்ட் பில்லர் லைக் செல்ஸ். ஸ்லெண்டர் எலாங்கேட்டட் பில்லர் லைக் செல்ஸ். தேர் நியூக்ளியை ஆர் லொக்கேட்டட் அட் த பேஸ். இதில் நியூக்ளியை எங்கே இருக்குது, இதுக்கு முன்னாடியில் கியூபாய்டல் எபித்தீலியமில் கியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, நியூக்ளியஸ் வந்து சென்டரில் இருந்துச்சு. இங்கே பில்லர் லைக் செல்ஸ் இருக்குது, நியூக்ளியஸ் எங்கே இருக்குது, பேஸில் என்ன செய்யுது, ப்ரெசென்ட் ஆகிருக்குது. சரி, இது எங்கெல்லாம் இருக்கும், இட் இஸ் ஃபவுண்ட் இன் த லைனிங் த ஸ்டொமக். இது என்ன செய்யும், ஸ்டொமக்கில் உள்பக்கம் என்ன செய்யும் இருக்கும், ஸ்டொமக்குடைய லைனிங்கில் இருக்கும், வயிற்றுடைய லைனிங்கில். அடுத்து கால் பிளாடரில் என்ன செய்யும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பைல் டக்டில் என்ன செய்யும் இருக்கும். அதுக்கப்புறம் சிறுகுடலில் ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கும். அதுக்கப்புறம் கோலான் ரெக்டம் அதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா, அதில் என்ன செய்யும், கோலானில் என்ன செஞ்சுருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஓவிடக்ட்ஸ், ஃபீமேலுடைய ஓவிடக்ட்ஸில் என்ன செய்யும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபார்ம்ஸ் த மியூக்கஸ் மெம்பரேன். சில இடத்துல இன்டெஸ்டைன்லாம் என்ன செய்யும்னா இது மியூக்கஸ் மெம்பரேனுக்கு என்ன செய்யும், ஃபார்ம் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணும். தே ஆர் மெயின்லி இன்வால்வ் இன் செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும், செக்ரீஷன் பண்ணுறதுக்கு அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு தான் என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, இது வரைக்கும் 3 டைப் ஆஃப் செல்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்குவாமஸ் எபித்தீலியம், கியூபாய்டல் எபித்தீலியம், காலம்னர் எபித்தீலியம். ஓகேவா, சரி. 4th டைப் ஆஃப் செல்ஸ் வந்து சீலியேட்டட் எபித்தீலியம். 4th டைப் ஆஃப் செல்ஸ் வந்து என்னது, சீலியேட்டட் எபித்தீலியம். ஓகேவா, certain columnar cells, சில columnar cells இது மாதிரி பார்த்தோம்ல, tall slender like cells, அந்த certain columnar cells bear numerous delicate hair like outgrowths called cilia. ஓகேவா, இதே columnar cells தான் இதில் வந்து hair like outgrowth இருக்குதா, இதான் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் முடிய மாதிரி outgrowth இருக்குது. அந்த hair like outgrowth தான் என்ன சொல்லுவோம், cilia அப்படின்னு சொல்லுவோம். hair like outgrowth தான் என்ன சொல்லுவோம், cilia and are called ciliated epithelium. அதாவது columnar cells உடைய மாடிஃபிகேஷன் தான் என்னது, சீலேட்டட் எபித்தீலியம். காலம்னர் செல்ஸ் உடைய மாடிஃபிகேஷன் தான் சீலேட்டட் எபித்தீலியம். அந்த காலம்னர் செல்ஸில் மேலே ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், காலம்னர் செல்ஸில் மேலே ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸுக்கு சீலியான்னு சொல்லுவோம். சீலியா இருக்கிறனால இந்த எபித்தீலியமுக்கு பேர் சீலேட்டட் எபித்தீலியம் சொல்லுவோம். புரிஞ்சா? ஓகே. இட் இஸ் சீன் இன் த ட்ரக்கியா ஆஃப் த விண்ட் பைப். அதாவது மூச்சுக்குழாய் இருக்குது இல்லை, அதில் என்ன செய்யும், ப்ரெசென்ட்டாக இருக்கும். அடுத்து பிராங்கியோல்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ட்ரக்கியா என்ன செய்யும்னா பிரைமரி பிராங்கை, செகண்டரி பிராங்கை, டெரிஷரி பிராங்கைன்னு செப்பரேட் ஆகும். அதில் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ப்ரெசென்ட் ஆகும். அடுத்த கிட்னியுடைய டியூபியூல்ஸில் இருக்கும். அண்ட் ஃபெலோப்பியன் டியூப்ஸ் ஆஃப் ஓவிடக்ட்ஸ். கிட்னியுடைய டியூபியூல்ஸ் நெஃப்ரானுடைய பார்ட்டில் இருக்கும். அது இல்லாமல் ஃபீமேலுடைய ஓவிடக்ட்ஸுடைய ஃபெலோப்பியன் டியூப்பில் என்ன செய்யும், இது ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? தேர் ஃபங்க்ஷன்ஸ், இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னது, டு மூவ் பார்ட்டிகல்ஸ் ஆர் மியூக்கஸ் இன் எ ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் ஓவர் த எபித்தீலியம். ஓகே, இதுக்கு மீனிங் என்னது அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எபித்தீலியம், இப்போ நீங்கள் பார்க்குற எபித்தீலியம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ட்ரக்கியா ஆஃப் த விண்டு பைப்பில் இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய எபித்தீலியம் வந்து எங்கே இருக்குது, ட்ரக்கியா ஆஃப் த விண்டு பைப். ஓகேவா? சரி, ட்ரக்கியா ஆஃப் த விண்டு பைப்பில் இருக்குது. இப்போது இது வந்து மவுத் சைடு, இது வந்து மவுத் சைடு, இது வந்து பாடியுடைய இன்னர் சைடு. ஓகேவா?
தொராசிக் சைடுன்னு வச்சுக்கலாம். இது வந்து என்ன சைடு? தொராசிக் கேவிட்டியோடைய சைடு. ஓகேவா? சரி, இப்போ பாடிக்குள்ளே ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நமக்கு தெரியாமல் என்ன செஞ்சிருச்சு, உள்ளே போயிருச்சு. இப்போ அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸை பாடி விட்டு நம்ம என்ன செய்யணும், வெளியே எடுத்துகிட்டு வரணும். பாடி விட்டு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இதான். ஓகேவா? இது வந்து என்னது? ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது பாக்டீரியாவாக இருக்கலாம், பேத்தோஜன்ஸ் எதாவது வேணாலும் என்ன செய்யலாம், டிசீஸ் காசிங் ஏஜென்ட் எதாவது வேணாலும் என்ன செய்யலாம் இருக்கலாம். ஓகே, இப்போ என்னது ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு சொன்னால், தேர் ஃபங்க்ஷன் இஸ் டு மூவ் பார்ட்டிகல்ஸ் ஆர் மியூக்கஸையோ பார்ட்டிகல்ஸையோ இன் a specific direction over the epithelium. ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனில் என்ன செய்யணும், மூவ் பண்ணணும். எதுக்கு மேலே? எபித்தீலியம்க்கு மேலே. அதான் இதோடைய மெயின் ஃபங்க்ஷன். இதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் சீலியா அப்படிங்கிற ஹேர் லைக் அவுட் க்ரோத். ஓகேவா? இப்போ இந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் சொல்ல போச்சு. இந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸை பாடி விட்டு என்ன செய்யணும், வெளியே எடுத்துகிட்டு வரும். அப்போ இந்த சீலியேட்டட் லேயர் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இப்படி இருக்குதுல்ல சீலியேட்டட் லேயர், இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இப்படி என்ன செய்யும், இந்த பாக்டீரியா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அப்படி இந்த மூவ்மெண்ட்டுடைய பொசிஷன் என்ன செய்யும், இப்படி ஷோ பண்ணும். ஓகேவா? அப்படி ஷோ பண்ணி இந்த பாக்டீரியா என்ன செய்யும், இங்கே வரும், அதுக்கப்புறம் இங்கே வரும். இப்படி என்ன செய்யணும், ஒவ்வொரு செல்ஸாக என்ன செய்யும், இது எல்லாமே முடி ஆடுற மாதிரி என்ன செய்யும், அப்படியே ஆடி என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னால், இங்கே வரைக்கும் என்ன செஞ்சிடும், வந்து ஸ்னீசிங் மூலமாக என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னால், மவுத்தோட என்ன செஞ்சிடும், வெளியே வந்து. இதான் இதோடைய ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளாண்டுலார் எபித்தீலியம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்குவாமஸ் பார்த்தாச்சு, கியூபாய்டல் பார்த்தாச்சு, காலம்னர் எபித்தீலியம் பார்த்தாச்சு. காலம்னர் எபித்தீலியம் உடைய மாடிஃபிகேஷன் தான் ciliated epithelium. இப்போ ஃபிஃப்த் என்ன பார்க்குறோம், glandular epithelium. Epithelial cells are often modified to form a specialized gland cells which secrete chemical substances at the epithelial surface. ஓகேவா? இது என்ன செய்யும், glandular epithelium epithelial cells தான். இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், ஸ்பெஷலைஸ்டு கிளாண்ட் செல்ஸாக மாடிஃபை ஆகிருக்கும். எதனால் அப்படின்னு சொன்னால், இது என்ன செய்யுது, சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன செய்யுது, செக்ரீட் பண்ணுது. ஓகேவா? சரி, இது எங்கே இருக்கும், கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸில் என்ன செய்யுது, ப்ரெசென்ட்டாக இருக்குது. பேன்க்ரியாட்டிக் டியூபியூல்ஸில் இருக்குது. அடுத்து இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸில் என்ன செய்யுது, ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகேவா? சரி, இதோட வந்து எழுத முடியுது அப்படின்னு சொன்னால், சிம்பிள் எபித்தீலியமில் உள்ள ஸ்குவாமஸ், காலம்னர், கியூபாய்டல், சீலியேட்டட், கிளாண்டுலார் எபித்தீலியம், இந்த 5 எபித்தீலியம் என்ன செய்யுது, கம்ப்ளீட்டாக. சரி, இங்கே ஃப்ளோ சார்ட் இருக்குது பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு அனிமல் டிஷ்யூ. ஓகேவா? அனிமல் டிஷ்யூவில் ஃபஸ்ட்டு எபித்தீலியல் டிஷ்யூ இருக்குது, அதுக்கப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலார் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ. ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், எபித்தீலியல் டிஷ்யூ பார்த்துட்ருக்கோம். முதல்ல நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், எபித்தீலியல் டிஷ்யூ பார்த்துட்ருக்கோம். எபித்தீலியல் டிஷ்யூவில் ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் எபித்தீலியம். எபித்தீலியல் டிஷ்யூவில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, சிம்பிள் எபித்தீலியம். எபித்தீலியல் டிஷ்யூவில் ஃபஸ்ட்டு சிம்பிள் எபித்தீலியம். இன்னொன்று வந்து காம்பவுண்டு எபித்தீலியம். சிம்பிள் எபித்தீலியமில் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் பார்த்தோம், கியூபாய்டல் பார்த்துட்டோம், காலம்னர் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சீலியேட்டட் எபித்தீலியம், கிளாண்டுலார் எபித்தீலியம். சீலியேட்டட் எபித்தீலியம், கிளாண்டுலார் எபித்தீலியம், இதுவரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் எபித்தீலியம். எபித்தீலியல் டிஷ்யூலேயே தான் சிம்பிள் எபித்தீலியம், காம்பவுண்ட் எபித்தீலியம்னு பிரிச்சிருந்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னது, காம்பவுண்ட் எபித்தீலியம். சரி, இட் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தென் 1 லேயர் ஆஃப் செல்ஸ். இப்போ சிம்பிள் எபித்தீலியமில் இருக்க வரைக்கும் சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். காம்பவுண்ட் எபித்தீலியமில் மோர் தென் 1 லேயர் ஆஃப் செல்ஸ் என்ன செஞ்சு வந்துடும், அண்ட் கிவ்ஸ் எ ஸ்ட்ராட்டிஃபைட் அப்பியரன்ஸ். ஸ்ட்ராட்டிஃபைட் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜியாகிரஃபியில் மேபி படிப்பீங்க, செடிமெண்ட்ரி ராக் அப்படின்னு சொல்லி ஒரு ராக் ஒன்று படிப்பீங்க. என்ன ராக்கு, செடிமெண்டரி ராக். இந்த செடிமெண்டரி ராக்லையும் ஸ்ட்ராட்டிஃபைடு அப்பியரன்ஸ் இருக்கும். என்ன அப்பியரன்ஸ் இருக்கும், ஸ்ட்ராட்டிஃபைட். ஃபார் எக்ஸாம்பிள், கீழே இருக்கிற லேயர் இப்படி இருக்கும், அதுக்கடுத்த லேயர் இப்படி இருக்கும், நெக்ஸ்ட் லேயர் இப்படி இருக்கும், நெக்ஸ்ட் லேயர் இப்படி இருக்கும். இதான் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராட்டிஃபைடு அப்பியரன்ஸ். நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்ட்ராட்டா மாதிரி தெரியுது இல்லை, இதான் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராட்டிஃபைடு அப்பியரன்ஸ். இதை மாதிரி தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் காலம்னர் எபித்தீலியம் நமக்கு என்ன செய்யும் தெரியும். ஹென்ஸ் they are also known as stratified epithelium. அதனால் இந்த எபித்தீலியம் இன்னொரு பேர் என்னது, ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம். சரி, இது எங்கெல்லாம் இருக்கும், கவர் த ட்ரை சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின்னுடைய ட்ரை சர்ஃபேஸில் இருக்கும். மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த பக்கல் கேவிட்டி, நம்ம பக்கல் கேவிட்டியுடைய ஈரமான பக்கத்தில் மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் என்ன செய்யும் இருக்கும். அதுமாதிரி இது எங்கே இருக்கும், ஃபேரிங்ஸில் இருக்கும். ஃபேரிங்ஸ் தான் காமன் பேசேஜ் ஃபார் போத் ஃபுட் அண்ட் ஏர். ஃபேரிங்ஸ் ஆனது காமன் பேசேஜ் ஃபார் போத் ஃபுட் அண்ட் ஏர். இங்கே இருக்கிறது தான் அது ஃபேரிங்ஸ். ஓகேவா? சரி, இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னது, ப்ரொடெக்ஷன் டு த அண்டர்லையிங் டிஷ்யூஸ். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் என்ன செய்யணும், ப்ரொடெக்ஷன் பண்ணும் அகெயின்ஸ்ட் மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ஸ்ட்ரெஸ். ஏதாவது கெமிக்கல் ஸ்ட்ரெஸ் பட்டு ஏதாவது நம்ம கவுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கீழே இருக்கிறது என்ன செய்யணும், ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸையும் கெமிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸையும் தாங்கிறது தான் என்ன இருக்குது, காம்பவுண்ட் எபித்தீலியம் இருக்குது. இதோட உங்களுக்கு என்ன முடியுது,
first type epithelial tissues என்ன செய்யுது கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம என்ன செஞ்சாச்சு epithelial tissue first type of tissue epithelial tissue என்ன செஞ்சாச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டிஷ்யூ என்னது செகண்ட் டிஷ்யூ என்னது கனெக்டிவ் டிஷ்யூ. செகண்ட் டிஷ்யூ வந்து என்னது கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேவா, இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அபண்டன்ட் அண்ட் ஒய்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் டிஷ்யூ. நம்ம பாடியிலே இதுக்கு முன்னாடி பார்த்த epithelial tissue வந்து சிம்பிளஸ்ட் டிஷ்யூ. இது வந்து மோஸ்ட் அபண்டன்ட். இதான் நம்ம பாடி என்ன செய்யுது நிறைய இருக்குது. மோஸ்ட் அபண்டன்ட் அண்ட் ஒய்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் டிஷ்யூ. இது எல்லா பக்கமும் என்ன செய்யுது இருக்குது. ஓகேவா, இட் ப்ரொவைட்ஸ் ஸ்ட்ரக்சுரல் ஃப்ரேம் ஒர்க். இதான் நம்ம பாடிக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சுரல் ஃப்ரேம் ஒர்க் என்ன செய்து கொடுக்குது. அண்ட் கிவ் சப்போர்ட். இதான் நம்ம பாடிக்கு என்ன செய்யுது சப்போர்ட்டும் கொடுக்குது. டு டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் ஃபார்மிங் ஆர்கன்ஸ். இதான் என்ன செய்யுதுன்னா நிறைய ஆர்கன்ஸுக்கு நம்ம பாடிக்கு ஸ்ட்ரக்சுரல் ஃப்ரேம் ஒர்க் தான் இதான் ப்ரொவைட் பண்ணுது. கனெக்டிவ் டிஷ்யூஸ் ப்ரொவைட் பண்ணுது. இட் ப்ரிவென்ட்ஸ் த ஆர்கன். இது என்ன செய்யுது ஆர்கன்ஸை தடுக்குது. எதுலேருந்து ஃப்ரம் கெட்டிங் டிஸ்பிளேஸ்டு பை த பாடி மூமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாடி இப்படி மூவ் பண்ணுறேன், இல்லை பாடி நான் என்ன செய்கிறேன் ஜம்ப் பண்ணுறேன், நம்ம ரன் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். இப்போது இந்த பண்ணும்போது நம்ம பிரெயின் டிஸ்பிளேஸ் ஆகிறது கிடையாது, நம்ம ஹார்ட் அங்கே இங்கே மூவ் ஆகிறது இல்லை, எல்லாமே இருந்த இடத்துல இருக்குது இல்லை. இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் கனெக்டிவ் டிஷ்யூஸ் தான் என்ன செய்யுது இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, மோஸ்ட் அபண்டன்ட் டிஷ்யூ, ஒய்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் டிஷ்யூ, பாடியில் எல்லா பக்கமுமே இருக்கும். இது ஸ்ட்ரக்சுரல் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குது, சப்போர்ட் கொடுக்குது. அதுவும் இல்லாமல் இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஆர்கன்ஸ் மூவ் ஆகாமல் இருக்கிறத விட என்ன செய்யுது தடுக்குது. சரி, the components of the connective tissue. connective tissue என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும். எப்படி epithelial tissue epithelial tissue அப்படின்னு சொன்னால் epithelial செல்ஸும் வரும், அதுக்கு இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட் மெம்பரேனும் எப்படி epithelium சிம்பிள் epithelial காம்பவுண்ட் epitheliumல பார்த்தோமோ அதே மாதிரி கனெக்டிவ் டிஷ்யூவில் என்னதான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இன்டர்செல்லுலார் சப்ஸ்டன்சஸ். இன்டர்செல்லுலார் அப்படிங்கிறது ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் இன்டர்செல்லுலார் சொல்லுவோம். செல்லுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்ட்ரா செல்லுலார், ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்டர் செல்லுலார். இந்த இன்டர் செல்லுலாருக்கு இன்னொரு நேம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் சொன்னால் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ், ECM அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா செல்லுலார் செல்லுக்கு வெளியே இருக்குது இல்லை, ஒரு செல்லுக்கு வெளியே இருக்குது இன்னொரு செல்லுக்கு வெளியே இருக்கனால இது எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெட்டீரியல்னு சொல்லலாம். ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கனால இது வந்து என்ன சொல்லலாம் இன்டர் செல்லுலர் மெட்டீரியல்ஸும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, சப்ஸ்டன்ஸ் நோன் அஸ் மேட்ரிக்ஸ். அதான் வந்து என்னது மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்த கனெக்டிவ் டிஷ்யூ செல்ஸ். கனெக்டிவ் டிஷ்யூடைய ரெஸ்பெக்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் அது செல்ஸ் இருக்கும். அது இல்லாமல் ஃபைபர்ஸ் இருக்கும், கொலாஜன், எலாஸ்டின், அதுமாதிரி ஃபைபர்ஸ் என்ன செய்யும் ப்ரெசென்ட்டாக. சரி, இப்போ கனெக்டிவ் டிஷ்யூஸ் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் நாலாக செப்பரேட் பண்ணிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர். முதல்ல வந்து என்னது கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர். இதில் வந்து ஏரியோலார் டிஷ்யூ வரும், அடிப்போஸ் டிஷ்யூ வரும். ஏரியோலார் டிஷ்யூ வரும், அடிப்போஸ் டிஷ்யூ வரும். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ. இதில் வந்து கார்டிலேஜும் வரும், போனும் வரும். சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூவில் கார்டிலேஜ் அண்ட் போன். தேர்ட் ஒன் வந்து டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. தேர்ட் ஒன் வந்து டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இதில் டெண்டான்ஸும் வரும், லிகமெண்ட்ஸும் வரும். டெண்டான்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். ஃபோர்த் ஒன் வந்து ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. என்ன டிஷ்யூ ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. இதில் வந்து பிளட்டு அண்ட் லிம்ஃப். ஓகேவா, சரி. கனெக்டிவ் டிஷ்யூ நாளாக செப்பரேட் பண்ணியிருக்கோம். என்னதுலாம் கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர், ஏரியோலார் டிஷ்யூ வரும், அடிப்போஸ் டிஷ்யூ வரும். அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ, அதில் வந்து கார்டிலேஜும் வரும், போனும் வரும். தேர்டு வந்து டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, அதில் டெண்டான்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். ஃபோர்த் வந்து ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ, அதில் பிளட் அண்ட் லிம்ஃப். ஓகேவா, இப்படி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கனெக்டிவ் டிஷ்யூ செப்பரேட் பண்ணிருக்கோம். ஓகே, ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர். கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர். கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பரில் ஏரியோலார் டிஷ்யூவும் இருக்குது, அடிப்போஸ் டிஷ்யூவும் இருக்குது. சரி, கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர் கன்சிஸ்ட் ஆஃப் கொலாஜன் ஃபைபர்ஸ். இதில் என்ன ஃபைபர்ஸ் இருக்குது கொலாஜன் ஃபைபர்ஸ் என்ன செய்யுது ப்ரெசென்ட் ஆகுது. அது இல்லாமல் எலாஸ்டின் ஃபைபர்ஸ், எலாஸ்டின் ஃபைபர்ஸும் இருக்குது. அதுமாதிரி ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ். ஓகேவா, கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பரில் கொலாஜன் ஃபைபர் இருக்குது, எலாஸ்டின் ஃபைபர் இருக்குது, ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏரியோலார் டிஷ்யூ. முதல் டிஷ்யூ வந்து என்னது ஏரியோலார் டிஷ்யூ. இட் ஹேஸ் செல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் லூஸ்லி அரேஞ்ச்டு இன். இதில் வந்து செல்ஸும் இருக்குது, ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸும் இருக்குது, ஃபைபர்ஸும் இருக்குது, லூஸ்லி அரேஞ்ச்டு இன் செமி ஃப்ளூயிட் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் கால்டு மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து ஒரு மேட்ரிக்ஸ். இது வந்து எப்படி இருக்குது செமி ஃப்ளூயிட் கண்டிஷனில் இருக்குது. என்ன கண்டிஷனில் இருக்குது செமி ஃப்ளூயிட் கண்டிஷனில் இருக்குது. இந்த செமி ஃப்ளூயிட் கண்டிஷனில் உள்ள மேட்ரிக்ஸில் செல்ஸ் இருக்குது, ஃபைப்ரோபிளாஸ்ட்டு செல்ஸ் என்ன செய்யுது ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகேவா, அதான் சொல்கிறாங்க இந்த செல்ஸ் அப்படிங்கிறது ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ். அது இல்லாமல் ஃபைபர்ஸும் இருக்குது. ஓகேவா, நிறைய என்ன செய்யுது ஃபைபர்ஸும் என்ன செய்யுது ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகேவா, சரி. இப்போது மேட்ரிக்ஸ் இருக்குது, மேட்ரிக்ஸ் தான் செமி ஃப்ளூயிட் நேச்சர், ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் இருக்குது, அதுதான் செல்ஸு. இந்த லைன் தான் எது அப்படின்னு சொன்னால் ஃபைபர்ஸ். ஓகேவா, சரி. It takes the form of fine threads crossing each other in every direction, leaving a small space called areolae.
ஓகேவா? இங்கே பாருங்கள், இட் டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் ஃபைன் த்ரெட்ஸ். இதான் வந்து என்னது, நூல் மாதிரி, ஃபைன் த்ரெட் அப்படின்னு சொன்னால் நூல் மாதிரி என்ன செய்யுது, ஃபைன் த்ரெட் இருக்குது. கிராசிங் ஈச் அதர், ஒன்று என்ன செய்யுது, கிராஸ் பண்ணுது. இன் எவ்ரி டேரக்ஷன், எல்லா டேரக்ஷன்லையும் போகுது. இங்கே நீங்கள் போகும், இது இங்கே நீங்கள் போகும், எல்லா டேரக்ஷன்லையும் என்ன செய்யும், போகும். லீவிங் ஏ ஸ்மால் ஸ்பேஸ். இப்போ இது ஒவ்வொரு டேரக்ஷனில் போகிறனால நடுவில் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுதா? இங்கே பாருங்கள், நடுவில் வந்து என்ன செய்யுது, ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுதுல. இந்த ஸ்பேஸ் பேர் தான் என்னது அப்படின்னு சொன்னால் ஏரியோலே. இந்த ஸ்பேஸ் பேர் தான் என்னது, ஏரியோலே. இட் ஜாயின்ஸ் ஸ்கின் டு மசில்ஸ். சரி, இது என்ன ஹெல்ப் பண்ணும், என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும் சொன்னால், என்ன ஹெல்ப் அப்படின்னு சொன்னால் ஜாயின்ஸ் ஸ்கின் டு மசில்ஸ். ஸ்கின்னை மசில்ஸோட ஜாயின் பண்ணுற ஃபங்க்ஷன் எதோடைய ஃபங்க்ஷன் தான், ஏரியோலா டிஷ்யூஸோடைய ஃபங்க்ஷன். ஃபில்ஸ் ஸ்பேஸ் இன்சைட் ஆர்கன்ஸ். உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் உள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸ் என்ன செய்யும், ஏரியோலார் டிஷ்யூ என்ன செய்யும், ஃபில் பண்ணும். அண்ட் இஸ் ஃபவுண்ட் அரவுண்ட் மசில்ஸ், பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ். இது எங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் மசில்ஸில் பார்க்கலாம். ஏன், ஸ்கின்னே மசில்ஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஸ்கின்னுக்கு மசில்ஸ் நல்லா பார்க்கலாம். அதுமாதிரி ஆர்கன்ஸுடைய இன்சைடில் இருக்குது. அப்போ பிளட் வெசல்ஸில் இருக்குது, நர்வ்ஸில் என்ன செய்யுது, ப்ரெசென்ட்டாக இருக்குது. சரி, இது என்ன பண்ணும் ஃபங்க்ஷன்ஸு, ரீப்பேர் ஆஃப் டிஷ்யூஸ். டிஷ்யூ ரீப்பேருக்கு என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணும். சில டிஷ்யூ என்ன செஞ்சிருச்சு, டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டிஷ்யூ என்ன செய்யும், ரீப்பேர் பண்ணி கொடுக்கும். எப்போ, ஆஃப்டர் இன்ஜுரி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கீழே விழுந்துட்டோம், கீழே விழுந்து நமக்கு அடிபட்டுருச்சு. அடிப்பட்ட பின்னாடி திரும்ப நமக்கு இதை ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா, ஏரியோலார் டிஷ்யூ என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஃபிக்ஸஸ் ஸ்கின் டு அண்டர்லையிங் மசில்ஸ். அண்டர்லையிங் ஸ்கின்னுக்கு கீழே அண்டர்லையிங் மசில்ஸே என்ன செய்யுது, இது ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகேவா? சரி, ஓகே. நம்ம பார்த்தோம்ல, இந்த ஃபைபர்ஸ் வந்து என்னது, அதாவது ஏரியோலார் டிஷ்யூவில் செல்ஸ் இருக்கும். என்ன செல்ஸ் இருக்கும், ஃபைப்ரோ பிளாஸ்ட்டு செல்ஸ் இருக்கும். என்ன செல்ஸு, ஃபைப்ரோ பிளாஸ்ட்டு செல்ஸ். அங்கே செல்ஸ்னு கொடுத்துருங்க, அது என்ன செல்ஸ் தான், ஃபைப்ரோ பிளாஸ்ட் செல்ஸ். ஓகேவா? ஃபைப்ரோ பிளாஸ்ட் செல்ஸ் என்ன செய்யுது, ப்ரெசென்ட் ஆகிடும். ஒன்று. செகண்ட் வந்து ஃபைன் த்ரெட் கிராஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கல்ல. த்ரெட் வந்து என்ன செய்யுது, ஒன்று காசு ஆகுதுல்ல. அது வந்து என்னதுலாம், கொலாஜன் ஃபைபர்ஸு, எலாஸ்டிக் ஃபைபர்ஸ். ஓகேவா? கொலாஜன் ஃபைபர்ஸும் இருக்குது, எலாஸ்டிக் ஃபைபர்ஸும் என்ன செய்யுது, ப்ரெசென்ட் ஆகுது. இந்த ரெண்டுக்கு நடுவில் ஸ்பேஸாக நம்ம என்ன சொல்கிறோம், ஏரியோலார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். ஓகேவா? இதோட ஏரியோலார் டிஷ்யூ கம்ப்ளீட். நெக்ஸ்ட் வந்து அடிப்போஸ் டிஷ்யூ. ஓகே, adipose tissue is the aggregation of fat cells. adipose tissue அப்படிங்கிறது என்னது, fat cells உடைய aggregation. fat cells தான் நம்ம என்ன சொல்லுவோம், adipocytes சொல்லுவோம். adipocytes இது என்ன ஷேப்பில் இருக்கும், ஸ்பெரிக்கல் ஆர் ஓவல் இன் ஷேப். என்ன செய்யும், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், இல்லைனா ஓவல் ஷேப்பில் என்ன செய்யும், ப்ரெசென்ட் ஆகும். இட் சர்வ் அஸ் அ ஃபேட் ரிசர்வாயர். ரிசர்வாயர் அப்படின்னு சொன்னால் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஏரியோலார் டிஷ்யூ, அதாவது சாரி, இந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் தான், அடிப்போசைட்ஸில் என்ன செய்யும், ஃபேட்லாம் என்ன செய்யும், ஸ்டோர் ஆகும். They are found in subcutaneous tissue. Subcutaneous tissue அப்படின்னா தோலுக்கு கீழே இருக்கிறது தான் என்னது, subcutaneous அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Between internal organs around the heart and kidneys. இது எங்கெல்லாம் இருக்குது, subcutaneous tissueல இருக்குது. அது மாதிரி ஹார்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, கிட்னியில் என்ன செய்யுது, ப்ரெசென்ட்டாக இருக்குது. They act as a shock absorber. இதை ஆக்ட் பண்ணுது, ஷாக் அப்சார்பராக ஆக்ட் பண்ணுது. அரவுண்ட் த கிட்னி அண்ட் ஐபால்ஸ், கிட்னி பக்கத்துலையும் ஐபால்ஸ் பக்கத்துலையும் இது ஷாக் அப்சார்பராக என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. தி ஆல்சோ ரெகுலேட் த பாடி டெம்பரேச்சர் பை ஆக்டிங் எஸ் அ இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் அப்படிங்கிறது நம்ம பாடியை விட்டு ஹீட் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல தான் உங்களுக்கு முன்னாடி அனிமல் கிங்டம் சாப்டர் இருந்துச்சு. அதில் வந்து ரெண்டு கான்செப்ட் சொல்லிடுவாங்க. ஒன்று வந்து பாய்கிலோ தெர்மஸ், ஒன்று வந்து என்னது, பாய்கிலோ தெர்மஸ் அனிமல். இன்னொன்று வந்து ஹோமியோ தெர்மஸ் அனிமல். ஹோமியோ தெர்மஸ் அனிமல். இந்த ஹோமியோ தெர்மஸில் பேர்ட்ஸும் மேமல்ஸ் மட்டும் தான் வரும். பேர்ட்ஸும் பறவைகளும் நம்ம மேமல்ஸ் பாலூட்டிகள் மட்டும் தான் என்ன செய்யும், இந்த ஹோமியோ தெர்மஸ். ஹோமியோ தெர்மஸ் அப்படிங்கிறது வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஹோமியோ தெர்மஸை வார்ம் பிளட்டட் அனிமல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருக்கீங்க, வெயில் மழை, இந்த ரெண்டு சீசன் தான் இருக்குது. நீங்கள் சடனாக என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஆர்டிக்கோ அண்டார்டிக்கோ ரஷ்யாக்கோ குளிர் போல்ஸை நோக்கி என்ன செய்கிறீங்க, போகிறீங்க. அங்கே போனாலும் உங்கள் பாடியோட டெம்பரேச்சர் 35 டிகிரி செல்சியஸ் தான் மெயின்டைன் ஆகுது. இங்கே என்ன 37 டிகிரி செல்சியஸ் இருக்குது, அங்கேயும் 37 டிகிரி செல்சியஸ் தான் என்ன செய்யுது, மெயின்டைன் ஆகுது. இதுக்கு ரீசன் என்னது அப்படின்னு சொன்னால், நம்ம பாடியுடைய ஹீட்டு வெளியே என்ன செய்யாது, பாடியை விட்டு போகாது. பாடி விட்டு வெளியே பாடி விட்டு ஹீட்டு போகாது. அதுவும் இல்லாமல் பாடியில் செல்லுலர் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று என்ன செய்யுது, நடந்துட்டு இருக்குது. இதனால நம்ம பாடிக்குள்ளே ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். பாடிக்குள்ளே ஜென்ரேட் ஆகிற ஹீட் என்ன செய்யாது, பாடியை விட்டு போகாது. அப்படி போகணும் அப்படின்னு சொன்னால் ஸ்வெட் மூலமாக என்ன செய்ய முடியும், பாடியை கூல் பண்ணுற மெக்கானிசம் வரும். சரி, இந்த பாடிக்குள்ளே ஹீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது யார் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னால், அடிப்போஸ் டிஷ்யூ என்ன செய்ய ஹெல்ப் பண்ணும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தி ஆல்சோ ரெகுலேட் த பாடி டெம்பரேச்சர் பை ஆக்டிங் அஸ் எ இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் அப்படிங்கிறது என்னது, வெளியே என்ன செய்யக்கூடாது, ஹீட் என்ன செய்யக்கூடாது, வெளியே விடக்கூடாது. அதான் வந்து என்னது, இன்சுலேட்டர். ஓகேவா? சரி, இந்த இன்சுலேட்டர் மெக்கானிசமாக இது ஒர்க் பண்ணுறதுக்கு மெயின் ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு சொன்னால், சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூவில் என்ன செய்யும், இது ப்ரெசென்ட்டாக இருக்கும். நம்ம பாடி ஃபுல்லும்
தோலுக்கு கீழே என்ன செய்யும், அடிப்போஸ் டிஷ்யூ இருக்கிறனால நம்ம பாடி விட்டு ஹீட் என்ன செய்யாது, வெளியே போகாது. அதனால் நம்ம ஹோமியோதெர்மஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன செய்யுது, பாடி விட்டு ஹீட் வெளியே போகாமல் நம்மளுக்கு என்ன செய்யுது, ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ. இது மாதிரி பார்த்து வந்து என்னது, ஏரியோலார் டிஷ்யூ, அடிப்போஸ் டிஷ்யூ பார்த்து. இப்போ செகண்ட் டைப் சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ. இங்கே பாருங்க, கனெக்டிவ் டிஷ்யூஸை 4 செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பரில் ஏரியோலார் அண்ட் அடிப்போஸ் டிஷ்யூ பார்த்தாச்சு. இப்போ வெறும் சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூவில் கார்டிலேஜ் பார்க்குவோம். ஓகேவா? சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூவில் கார்டிலேஜ். The supporting or skeletal connective tissue forms the endoskeleton of the vertebrate body. சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ தான் செய்யுதுன்னா, நம்ம வெர்டபிரேட் நம்மளுக்கு என்னது இருக்குது, முதுகு தண்டு இருக்குது, நம்ம வந்து வெர்டபிரேட். நம்மளுடைய எண்டோஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது உள் சட்டகம். ஓகேவா? நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டன் தான் வந்து என்னது, எண்டோஸ்கெலிட்டன். ஓகேவா? இது வந்து யார் ஃபார்ம் பண்ணுறா, கனெக்டிவ் டிஷ்யூஸ் என்ன செய்யுது, ஃபார்ம் பண்ணுது. இட் ப்ரொடெக்ட்ஸ் வேரியஸ் ஆர்கன்ஸ். இது என்ன செய்யுது, வேரியஸ் ஆர்கன்ஸ் என்ன செய்யுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. ஹெல்ப் இன் லோகோமோஷன், நம்மளோட லோகோமோஷனுக்கு என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், போன் இல்லை என் பாடியில், காலில் உள்ள போன், கையில் உள்ள போன் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் எப்படி மூவ் பண்ண முடியும், மூவ் பண்ண முடியாது. அப்போ போன்ஸ் தான் என்ன செய்யுது, இதில் என்னது வருது, கார்ட்லேஜும் வருது, போனும் வருது. போன் தான் லோகோமோஷனுக்கு என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. நான் ஒரு இடத்துல நடக்கிறேன் அப்படின்னு சொன்னால், லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், லோகோமோஷனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுது, கார்ட்லேஜ் போன் தான் என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. அதுமாதிரி மூவ்மெண்ட்டுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுது, போன் தான் ஹெல்ப் பண்ணுது. சரி, மூவ்மெண்ட்னா என்னது, லோகோமோஷன்னா என்னது, இதெல்லாம் வந்து நம்ம 11th என்ன செய்வோம் பார்ப்போம். ஓகேவா? சரி, the supportive connective tissue includes cartilage and bone. கார்ட்லேஜ்னு ஒன்று இருக்குது, போன் ஒன்று அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, 2 இது இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு கார்ட்லேஜ்னா என்னது, ஓகே. கார்ட்லேஜ் தே ஆர் சாஃப்ட், இது என்ன செய்யும், சாஃப்டாக இருக்கும். செமி ரிஜிட், ரொம்ப என்ன செய்ய, ரிஜிடாக இருக்காது, பாதி தான் ரிஜிடாக இருக்கும். ஃப்ளெக்சிபிள், என்ன செய்யும், நல்லா வளையக்கூடிய தன்மை உண்டு. அண்ட் லெஸ் வாஸ்குலார் இன் நேச்சர். எங்கெல்லாம் வாஸ்குலார் வருதோ அங்கெல்லாம் பிளட் வெசல்ஸ் அப்படின்னு வருது. என்னது, பிளட் வெசல்ஸ். லெஸ் வாஸ்குலார் அப்படின்னு சொன்னால் பிளட் வெசல்ஸ் என்ன செய்யுது, கம்மியாக இருக்குது. பிளட் வெசல்ஸ் வந்து என்ன செய்யுது, கம்மியாக இருக்குது. லெஸ் வாஸ்குலர் அப்படின்னு சொன்னால் அங்கே பிளட் வெசல்ஸ் என்ன செய்யுது, கம்மியாக இருக்குது. The matrix is composed of large cartilage cells. இதில் என்ன செல்ஸ் இருக்குது, பெரிய பெரிய கார்டிலேஜ் செல்ஸ் இருக்குது. அந்த கார்டிலேஜ் செல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், காண்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், காண்ட்ரோசைட்ஸ். These cells are present in fluid filled spaces known as lacunae. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு fluid filled ஸ்பேஸில் இருக்குது. அந்த fluid filled ஸ்பேஸ் பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், lacunae அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இதான் வந்து fluid filled ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் பேர் தான் வந்து என்னது, lacunae. இந்த ஸ்பேஸ் பேர் தான் lacunae. இந்த lacunaeல வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், லார்ஜ் செல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த லார்ஜ் செல்ஸுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு சொன்னால், காண்ட்ரோசைட்ஸ். இந்த லார்ஜ் செல்ஸுக்கு பேர் தான் காண்ட்ரோசைட்ஸ். ஓகேவா? சரி, கார்ட்லேஜ் இஸ் ப்ரெசென்ட் வித் த டிப் ஆஃப் த நோஸ். உங்கள் நோஸுடைய டிப்பை பாருங்கள், இந்த நோஸுடைய டிப் என்ன செய்யும், இப்படி மூவ் ஆகும். நோஸுடைய டிப்பில் என்ன செய்யுது, கார்ட்லேஜ் இருக்குது. அது மாதிரி இயரில் என்னது இருக்குது, கார்ட்லேஜ் இருக்குது. எக்ஸ்டர்னல் இயர்லையும் கார்ட்லேஜ் இருக்குது. அடுத்த எண்ட் ஆஃப் லாங் போன்ஸ், உங்கள் லாங் போன்ஸுடைய முடிவில் என்ன செய்யும், கார்ட்லேஜ் என்ன செய்யும், ப்ரெசென்ட்டாக இருக்குது. அதுமாதிரி ட்ரக்கியால் ரெஸ்பிரேஷன் படிப்போம், இன்கம்ப்ளீட் கார்ட்லேஜ் ரெஸ்ரிங் என்ன செய்யும், ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதுமாதிரி லாரிங்ஸ் தான் என்னது, வாய்ஸ் பாக்ஸ். லாரிங்ஸ் தான் என்ன சொல்லுவோம், வாய்ஸ் பாக்ஸ். நம்ம எங்கே பேசுகிறோமோ அது எதுலேருந்து தான் வருது, லாரிங்ஸ் தான் வருது. ஓகேவா? சவுண்ட் பாக்ஸ் ஆர் வாய்ஸ் பாக்ஸ். ஓகேவா? இது வந்து ஃபேரிங்ஸுக்கு கீழே இருக்குது. ஓகே, இப்போ இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், கார்ட்லேஜ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. போன் அப்படிங்கிறது இப்போ திக்காக இருக்கிறது தான் போன். கார்ட்லேஜ் அப்படிங்கிறது செமி ரிஜிடு, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நம்மளுக்கே தெரியுதுல்ல எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது இயருடைய இது. செமி ரிஜிடாக இருக்குது, ரிஜிடு இல்லை, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஓகேவா? இதில் என்னது ப்ரெசென்ட்டாக இருக்குது, காண்ட்ரோசைட்ஸ் செல்ஸ் என்ன செய்ய ப்ரெசென்ட்டாக இருக்குது. காண்ட்ரோசைட் செல்ஸ் எங்கே இருக்குது, fluid filled ஸ்பேஸ். அதுக்கு பேர் தான் வந்து என்னது, lacunae. ஓகேவா? சரி, இதோட கார்ட்லேஜ் முடியுது. இங்கே பாருங்கள், இதுதான் டயக்ராம். காண்ட்ரோசைட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. காண்ட்ரோசைட்ஸ் எங்கே இருக்குது, lacunae அப்படிங்கிற fluid filled ஸ்பேஸில் என்ன செய்யுது, ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து போன் இட் இஸ் சாலிட். இது என்ன செய்யும், சாலிடாக இருக்குது. ஓகேவா? ரிஜிட், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரிஜிட் அண்ட் ஸ்ட்ராங். நான் ஃப்ளெக்சிபிள் ஸ்கெலிட்டல் கனெக்டிவ் டிஷ்யூ. இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகாது. நம்ம கார்டிலேஜ் பார்த்தது வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இயருடைய இது என்ன செய்யுது, ஃப்ளெக்சிபிள் ஆகுது. ஆனால் போன் அப்படி ஃப்ளெக்சிபிள் ஆகுது. போனில் மூவ்மெண்ட் இருக்கும், ஆனால் அந்த ஒரு போனை என்ன செய்ய முடியாது, ஃப்ளெக்சிபிள் பண்ண முடியாது. நான் ஃப்ளெக்சிபிள் ஸ்கெலிட்டல் கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் த போனுடைய மேட்ரிக்ஸ் ஆஃப் த போன் இஸ் ரிச் இன் கால்சியம் சால்ட்ஸ். எதால போனுடைய மேட்ரிக்ஸ் இது ரிச்சாக இருக்குதுன்னு சொன்னால், கால்சியம் சால்ட்ஸ் என்ன செய்யுது, ப்ரெசென்ட்டாக இருக்குது. அண்ட் கொலாஜன் ஃபைபர்ஸ், இதில் என்ன இருக்குது, கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்குது. விச் கிவ்ஸ் த போன்ஸ் இட் ஸ்ட்ரென்த். சரி, இப்போ யாராவது கேட்குறாங்க, போன்ஸுக்கு ஸ்ட்ரென்த் யார் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், கால்சியம் சால்ட்ஸும் கொலாஜன் ஃபைபர்ஸும் என்ன செய்யுது, போன்ஸுக்கு
கொஷின் கேட்பாங்க போன்ஸுக்கு ஸ்ட்ரென்த் ப்ரொவைட் பண்ணுறது என்னது கால்சியம் சால்ஸும் கொலாஜன் ஃபைபர்ஸும் என்ன செய்யணும் போன்ஸுக்கு ஸ்ட்ரென்த் ப்ரொவைட் பண்ணுது த மேட்ரிக்ஸ் ஆஃப் த போன் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கான்சென்ட்ரிக் ரிங் கால்ஸ் லேமெல்லே போனுடைய மேட்ரிக்ஸில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கான்சென்ட்ரிக் ரிங் மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும் இப்படி ரிங் மாதிரி என்ன செய்யும் இருக்குது இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் லேமெல்லேன்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் லேமெல்லே The bone cells are present in lacunae are called osteocytes. Bone cells என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு கேப் மாதிரி இருக்குது பாருங்கள் இங்கே கேப் மாதிரி இருக்குதுல்ல இந்த கேப் தான் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் லேக்குனே இந்த லேக்குனையில் தான் எது இருக்கும் அப்படின்னு சொன்னால் போன் செல்ஸ் என்ன செய்யும் ப்ரெசென்ட்டாக இருக்குது போன் செல்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆஸ்டியோசைட்ஸ் சொல்லுவோம் கார்டிலேஜுடைய செல்ஸ் வந்து காண்ட்ரோசைட்ஸ் போனுடைய செல்ஸ் வந்து ஆஸ்டியோசைட்ஸ் ஓகேவா சரி they communicate with each other by a network of fine canals called canaliculi இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை நான் இங்கே சிம்பிளாக டயக்ராம் ட்ராயிங் பண்ணி காட்டுறேன் இது வந்து கான்சென்ட்ரிக் ரிங் இது என்ன ரிங் கான்சென்ட்ரிக் ரிங் ஓகேவா சரி இந்த கான்சென்ட்ரிக் ரிங்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் லேமெல்லேன்னு சொல்லுவோம் இந்த கான்சென்ட்ரிக் நம்ம என்ன சொல்லுவோம் லேமெல்லே அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் சொல்லுவோம் ஓகேவா சரி இந்த கான்சென்ட்ரிக் ரிங்கில் என்னது இருக்குது present in lacunae called osteocytes இந்த கான்சென்ட்ரிக் ரிங்கில் அங்கங்கே என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ஒரு கேவிட்டி இருக்குது அங்கங்கே என்ன செய்யுது கேவிட்டி இருக்குது ஓகேவா இந்த கான்சென்ட்ரிக் ரிங்கில் உள்ள இருக்கக்கூடிய கேவிட்டியில் தான் என்னது ப்ரெசென்ட் ஆகிருக்குது ஆஸ்டியோசைட்ஸ் இருக்குது என்னது இருக்குது ஆஸ்டியோசைட்ஸ் ப்ரெசென்ட் சரி மார்க் பண்ணிடலாம் இது லேமெல்லே கான்சென்ட்ரிக் ரிங் தான் என்னது லேமெல்லே அதுக்கப்புறம் இந்த கேவிட்டிக்கு பேர் என்னது லேக்குனா ஓகேவா இந்த லேக்குனாக்குள்ளே இருக்கிறது தான் என்னது போன் செல்ஸ் அது பேர் தான் ஆஸ்டியோசைட்ஸ் போன் செல்ஸ் அது பேர் தான் என்னது ஆஸ்டியோசைட்ஸ் ஓகேவா சரி இப்போ இந்த ரெண்டு போன் செல்ஸும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய போன் செல்ஸும் இங்கே இருக்கக்கூடிய போன் செல்ஸும் இங்கே எங்கே இருக்கக்கூடிய போன் செல்ஸும் எப்படி கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பாத்வே மூலமாக என்ன செய்யும் எல்லா போன் செல்ஸும் என்ன செய்யும் கம்யூனிகேட் பண்ணும் ஒரு பாத்வே மூலமாக எல்லா போன் செல்ஸும் என்ன செய்யும் சொன்னால் கம்யூனிகேட் பண்ணும் இந்த பாத்வேக்கு தான் என்ன நேம் அப்படின்னு சொன்னால் கெனாலிகுலை இந்த பாத்வேயோடைய நேம் தான் என்னது கெனாலிகுலை குலை ஓகேவா இதான் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க சொல்லியிருக்காங்க இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் ஈஸியாக புரியும் The matrix of the bone is in the form of concentric ring. Matrix எந்த ஃபார்மில் இருக்குது கான்சென்ட்ரிக் ரிங்கில் என்ன செய்யுது மேட்ரிக்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது மேட்ரிக்ஸ் வந்து கான்சென்ட்ரிக் ஃபார்மில் என்ன செய்யுது ப்ரெசென்ட்டாக இருக்குது அதான் நம்ம என்ன சொல்கிறோம் லேமெல்லா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம சொல்கிறோம் ஓகேவா சரி இங்கே பாருங்கள் கால்டு லேமெல்லா நம்ம இதான் என்ன செய்கிறோம் இந்த கான்சென்ட்ரிக் இதான் என்னது அப்படின்னு சொன்னால் இங்கே மேட்ரிக்ஸ் ஓகேவா சரி The bone cells present in lacunae are called osteocytes. Bone cells எங்கே இருக்குது bone cells எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இதான் osteocytes தான் என்னது bone cells. Osteocytes தான் bone cells. Bone cells வந்து எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது லேக்குனையில் ப்ரெசென்ட் இருக்குது அப்போ லேக்குனையில் என்னது ப்ரெசென்ட் ஆஸ்டியோசைட் ஆஸ்டியோசைட் எங்கே தான் இருக்குது ஆஸ்டியோசைட் எங்கே தான் இருக்குது லேக்குனையில் தான் ப்ரெசென்ட் ஆகுது they communicate with each other by a network of fine canals called canaliculi. இந்த கெனாலிகுலை அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொன்னால் நெட்வொர்க் ஓகேவா இந்த நெட்வொர்க் மூலமாக என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் கம்யூனிகேஷன் போன் செல்ஸ் நடுவில் கம்யூனிகேஷன் வந்து எது மூலமாக நடக்குது கெனாலிகுலை மூலமாக என்ன செய்யுது நடக்குது ஓகேவா இதான் எல்லாருடைய மொத்த கண்டு The hollow cavities of space called marrow cavities filled with bone marrow ஓகே இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நல்லி எலும்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆட்டில் வந்து நம்ம எலும்பு நீங்கள் மீட் ஷாப் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லி எலும்பு இல்லைனா ஏதாவது ஒரு எலும்பு என்ன செய்யும் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து ஒரு போன் ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து என்னது போன் இந்த போன் தான் வந்து ஃபீமர் வுட் போன் இல்லைனா ஏதாவது ஒரு போன் வச்சு இந்த போனை வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கட் பண்ணுறேன் கட் பண்ணோடனே இந்த போனை இப்படி எடுத்து பார்க்குறேன் ஓகேவா போனை கட் பண்ணிட்டேன் இப்படி எடுத்து பார்த்துட்டேன் ஓகேவா இந்த எடுத்து பார்க்குறேன்ல இந்த போனில் ஒரு ஹாலோ கேவிட்டி என்ன செய்யுது ப்ரெசென்ட்டாக இருக்குது இந்த ப்ளூ கலர் அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்குது இல்லை அதில் தான் இந்த வந்து லேமெல்லே லேக்குனே ஆஸ்டியோசைட்ஸ் எல்லாமே இதில் ப்ரெசென்ட்டாக இருக்குது இந்த ஹாலோ கேவிட்டி தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் மேரோ கேவிட்டின்னு சொல்கிறேன் ஓகேவா மேரோ கேவிட்டி ஃபில்டு வித் போன் மேரோ இந்த மேரோ கேவிட்டியில் தான் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் போன் மேரோ இருக்கும் போன் மேரோ என்ன சொல்லுவோம் தமிழில் எலும்பு மஜ்ஜை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் போன் மேரோவில் தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஹெமட்டோபாய்சிஸ் போன் மேரோவில் என்ன நடக்கும் ஹெமட்டோபாய்சிஸ் என்னது சார்
ஹெமட்டோபாய்சிஸ் அப்படின்னு சொன்னால் ஆர்பிசி ப்ரொடக்ஷன் இங்கே தான் என்ன செய்யும் போன் மேரோ தான் நடக்கும். அது இல்லாமல் போன் மேரோவில் தான் இன்னும் 2 ஃபங்க்ஷன் நடக்கும். என்னது அப்படின்னு சொன்னால் பி அண்ட் இது உங்களுக்கு 11th வரும். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, பி அண்ட் டி செல்ஸுடைய ப்ரொடக்ஷன் இதெல்லாம் இம்யூன் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவும் இங்கே தான் நடக்கும், போன் மேரோவில் தான் நடக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், லோக்கலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நள்ளிரவுலேருந்து என்னது வெளியே வரும் அப்படின்னு சொன்னால் அந்த கருப்பு கலரில் ஒன்று என்ன செஞ்சுருப்பீங்க, மீட் பார்த்துருப்பீங்க. போன்லேருந்து வெளியே என்ன செய்யும் சொன்னால் அதுக்கு வந்து தமிழில் சொல்லுவாங்க. ஓகேவா, நல்லி எலும்புலேருந்து என்ன செய்யும், அந்த எலும்பு மஜ்ஜை என்ன செய்யும் வெளியே வரும். ஓகேவா, அதான் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் அங்கே தான் ஆர்பிசி ப்ரொடக்ஷன் நடக்கும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம், போன் மேரோ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் சொல்கிறோம். தே ப்ரொவைட் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க் டு த பாடி. இந்த போன்ஸ் தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க் என்ன செய்யுது, ப்ரொவைட் பண்ணுது. போன்ஸ் ஆர் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட் சாஃப்ட் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரிப்கேஜ் வந்து என்னது, போனால் ஆனது. இப்போ எனக்கு ரிப்கேஜ் இல்லை அப்படின்னு சொன்னால் என் ஹார்ட் லங்ஸ்லாம் என்னது, சாஃப்ட் டிஷ்யூஸ், அது இல்லாமல் ஆர்கன்ஸ். இதெல்லாம் யார் ப்ரொடெக்ட் பண்ணுவா, போன் இருக்கிறனால தான் எனக்கு என்ன செய்யுது, சாஃப்ட் டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ். இப்போ கிரேனியல் போன் இருக்கனால பிரெயின் ப்ரொடெக்ஷன் ஆகிருக்குது. தொராசிக்கில் இருக்கக்கூடிய போன்ஸ் இருக்கனால ஹார்ட் லங்ஸ்லாம் என்ன செய்யுது, ப்ரொடெக்ஷன் ஆகிருக்குது. ஓகேவா, அப்போ போன் சப்போர்ட்டும் பண்ணும், ப்ரொடெக்ட் சாஃப்ட் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். சாஃப்ட் டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் என்ன செய்யும், ப்ரொடெக்ஷனும். ஓகேவா, இது வந்து போன் என்னது கம்ப்ளீட். ஓகே, தேர்ட் ஒன் வந்து டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. It is a fibrous connective tissue. இது என்ன டிஷ்யூ, fibrous connective tissue, densely packed with fibers and fibroblasts. densely அப்படின்னு சொன்னால் அடர்த்தியாக என்ன செஞ்சிருக்குது, ஃபைபர்ஸாலையும் ஃபைப்ரோபிளாஸ்டாலையும் என்ன செஞ்சிருக்குது, பேக் ஆகிருக்குது. இட் இஸ் த பிரின்சிபல் காம்போனன்ட் ஆஃப் டெண்டான்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். எப்படி வந்து போன்ஸ் வேறு கார்டிலேஜ் வேறையோ, டெண்டான்ஸ் வேறு லிகமெண்ட்ஸ் வேறு. நம்ம என்ன பார்ப்போம். ஓகேவா, டெண்டான்ஸ் லிகமெண்ட் எதால் ஆகிருக்குது, டென்ஸ்லி பேக்டு ஃபைபர்ஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்டால் என்ன செஞ்சிருக்குது, ஃபார்ம் ஆகிருக்குது. சரி, ஃபஸ்ட்டு டெண்டான்ஸ். முதல்ல டெண்டான்ஸ். They are cord-like strong structures that join skeletal muscles to bone. cord அப்படிங்கிறது ஒயர் மாதிரி அப்படி சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். that join skeletal muscles to bone. skeletal muscles-ஐ போன்ஸோட ஜாயின் பண்ணுறதுக்கு டெண்டான் என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜில் skeletal muscles-ஐ போன்ஸோட ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன செய்யுது, டெண்டான் என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, இதான் வந்து என்னது டெண்டான். இது வந்து லிகமெண்ட், இது ஒரு போனு, இது வந்து போன், இது வந்து போன். போனையும் ஜாயின் பண்ணுறது பேர் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் லிகமெண்ட். இப்போ நோட் பண்ணிக்கோங்க, போன் டு போனை ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது பேர் வந்து என்னது, லிகமெண்ட். ஓகேவா, ஸ்கெலிட்டல் மசில்ஸ் டு போன், ஸ்கெலிட்டல் மசில்ஸும் போனும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது பேர் தான் டெண்டான். அது பேர் என்னது, டெண்டான். இங்கே இருக்குது இல்லை, இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது இல்லை, இதான் வந்து என்னது டெண்டான்ஸ். ஓகேவா, இதெல்லாம் லிகமெண்ட்ஸ். போனையும் ஜாயின் பண்ணுறதுலாம் என்னது, லிகமெண்ட்ஸ். They consist of they are cord-like strong structures that join skeletal muscles to bone. skeletal muscles and bones என்ன செய்து join. Tendons have great strength and limited flexibility. இது வந்து ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கும், ஆனால் ஃப்ளெக்சிபிலிட்டி வளைவு தன்மை தான் டெண்டானில் கம்மி தான். They consist of parallel bundles of collagen fibers. இதில் கொலாஜன் ஃபைபர்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இதான் வந்து என்னது, கொலாஜன் ஃபைபர்ஸ். இந்த கொலாஜன் ஃபைபர்ஸ்லாம் என்ன செய்யும் அப்படின்னா பேரலாக இருக்கும். இது வந்து பேரலல், இது பெர்பெண்டிகுலர். உங்களுக்கு தெரியும், ஃபிசிக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பேரலல், இது வந்து பெர்பெண்டிகுலர். பேரலல் பண்டில்ஸ் ஆஃப் கொலாஜன் ஃபைபர்ஸ் என்ன செய்யும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பிட்வீன் விச் ஆர் ப்ரெசென்ட் ரோஸ் ஆஃப் ஃபைப்ரோபிளாஸ்ட். இந்த பேரலல் பண்டில் நடுவில் ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் என்ன செய்யும், ப்ரெசென்ட் இருக்கும். ஓகேவா, இவ்வளோ தான் வந்து டெண்டான்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். அது நெக்ஸ்ட் வந்து லிகமெண்ட். ஓகேவா, லிகமெண்ட் தே ஆர் ஹைலி எலாஸ்டிக். அங்கே பார்த்தா நம்ம லிமிட்டட் ஃப்ளெக்சிபிலிட்டி தான் பார்த்தோம். இது வந்து என்னது, ஹைலி எலாஸ்டிக், நல்லா என்ன செய்யும், வளையக்கூடிய தன்மையுடையது. அண்ட் ஹவ் கிரேட் ஸ்ட்ரென்த், இதில் நிறையா ஸ்ட்ரென்த் என்ன செய்யுது இருக்குது. விச் கனெக்ட் போன்ஸ் டு போன்ஸ், இதுதான் இம்பார்ட்டன்ட். போன்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணும். தே கண்டெயின் வெரி லிட்டில் மேட்ரிக்ஸ். லிட்டில் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்துருக்கோம்ல இன்டர்செல்லுலார் மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ் என்ன செய்யும், லிகமெண்ட்ஸில் கம்மியாக தான் இருக்கும். தே ஸ்ட்ரென்தன் த ஜாயின்ஸ் அண்ட் அலோ நார்மல் மூமெண்ட்ஸ். இதான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாயின்ஸ் என்ன செய்யுது, ஸ்ட்ரென்த் பண்ணுது, நம்ம நார்மல் மூவ்மெண்ட்டுக்கு என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க, ஃபுட்பால் பிளேயர்ஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, லிகமெண்ட் டியர். இந்த வேர்டு நீங்கள் நிறைய தடவை மேட்ச் நல்லா பார்க்குறீங்க, கிரிக்கெட் ஃபுட்பால் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வேர்டு யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. லிகமெண்ட் என்ன செஞ்சிருச்சு, டியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. லிகமெண்ட் டியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாளில் திரும்ப என்ன செஞ்சிடும், ஜாயிண்ட் ஆகிரும். இந்த லிகமெண்ட் தான் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. லிகமெண்ட் டியர் அப்படிங்கிறது போனும் ஜாயிண்ட் இடத்த என்ன செஞ்சிடும், அந்த லிகமெண்ட் என்ன செஞ்சிடும், கட் ஆகிடும். ஓகேவா, ஓகே.
நெக்ஸ்ட் வந்து fluid connective tissue. Connective tissue உடைய லாஸ்ட் இது என்னது fluid connective tissue. இதுல என்னலாம் வரும்? blood வரும், lymph வரும். ஓகேவா? The blood and lymph are the fluid connective tissue which link different parts of the body. நம்ம பாடியோட எல்லா பார்ட்ஸையும் லிங்க் பண்றது என்னதான்? bloodம் lymphம் தான். The cells of the connective tissue are loosely spaced. இந்த connective tissue bloodலயும் இதுலயும் cells எப்படி இருக்கும்னா லூஸா இருக்கும் and are embedded in intercellular matrix. இது intercellular matrix என்ன செஞ்சிருக்கும்? embedded ஆயிருக்கும். சரி ஓகே ஃபர்ஸ்ட் blood. முதல்ல வந்து blood. Blood contains corpuscles. Blood contains corpuscles which are red blood cells, erythrocytes, white blood cells, leukocytes and platelets. Bloods வந்து நம்ம என்ன செய்யலாம்? மூணா பிரிக்கலாம். Bloods வந்து நம்ம என்ன செய்யலாம்? மூணா என்ன செய்யலாம்? செக்ரிகேட் பண்ணலாம். என்னது? Bloodsல வந்து ஃபர்ஸ்ட் வந்து RBC, red blood corpuscles அப்படி சொல்லுவோம். செகண்ட் வந்து என்னது? WBC, white blood corpuscles அப்படி சொல்லுவோம். தேர்ட் வந்து platelets. தேர்ட் வந்து என்னது? platelets. ஓகேவா? இந்த மூணு டைப்பா என்ன செய்யலாம்? blood-ஐ பிரிக்கலாம். RBCக்கு இன்னொரு நேம் வந்து erythrocytes, WBCக்கு இன்னொரு நேம் வந்து leukocytes, plateletsக்கு வந்து thrombocytes அப்படினு சொல்லி என்ன செய்வோம்? சொல்லுவோம். It is the fluid connective tissue. இது என்ன tissue? Fluid connective tissue. Blood cells are present in fluid matrix called plasma. Okay, இது எப்படி நீங்க ஈஸியா மெமரி பண்ணனும் அப்படினு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு சேனல். இது வந்து என்னது? இது ஒரு பைப். ஓகேவா? இந்த பைப்ல வந்து இந்த பைப்ல என்ன செய்யுது அப்படினு சொன்னா ஒரு fluid இருக்கு. ஓகேவா? இந்த fluid இப்போதைக்கு ப்ளூ கலர்ல போட்டு ஞாபகம் வச்சுக்கங்க. fluid என்ன செய்யுது? பிரசன்டர். இந்த fluid தான் என்ன அப்படினு சொன்னா பிளாஸ்மா. இந்த fluid தான் நம்ம பாடியில இருக்கக்கூடிய பிளாஸ்மா. ஓகேவா? இது இன்னும் சிம்பிளா ஞாபகம் வைக்கணும்னு சொன்னா நீங்க வில்லேஜ் சைடு போனீங்க அப்படினு சொன்னா வாய்க்கால் பார்க்கலாம். ஓகேவா? இந்த வாய்க்கால்ல வந்து தண்ணி என்ன செய்யும்? மூவ் ஆயிட்டு இருக்கும். அதுல குப்பை என்ன செய்யும்? நிறைய குப்பை இல்லனா வேஸ்ட் எல்லாம் என்ன செய்யும்? அதுல மூவ் ஆகும். ஓகேவா? அந்த வாய்க்கால்ல ஓடக்கூடிய தண்ணி தான் வந்து பிளாஸ்மா மாதிரி. அதுல அந்த போகக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லனா ஏதாவது மரம் செடி இதெல்லாம் இருக்குதுல, இதான் வந்து ரெட் பிளட் செல்ஸ் மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, இந்த பைப்ல வந்து இதான் என்னது? பிளாஸ்மா. ஓகேவா? இதான் வந்து என்னது? பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மால தான் என்னது இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆர்பிசி. ஓகேவா? அதுக்கப்புறம் டபிள்யூபிசி. ஓகேவா? அது இல்லாமல் பிளாட்லெட்ஸ். இதில் தான் என்ன செய்யும்? அந்த பிளாட்லெட்ஸும் என்ன செய்யும்? ப்ரெசென்ட் ஆகிடும். ஓகேவா? ஒரு வாட்டர் ஸ்ட்ரீமிங் இருக்குது. அந்த வாட்டர் ஸ்ட்ரீமிங்கில் நம்ம பால் தூக்கி போடுறோம். அந்த பால் தான் வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸாக என்ன செய்யும்? இருக்கும். ஓகே, அதான் இங்கே சொல்லுவோம். இட் இஸ் a fluid connective tissue. Blood cells are present in fluid matrix called plasma. Plasma அப்படிங்கிறது fluid matrix. அதில் RBC, WBC, platelets என்ன செய்யும்? present ஆகும். The plasma contains inorganic salts. சரி, இந்த பிளாஸ்மாவில் என்னதெல்லாம் இருக்கும்? இந்த பிளாஸ்மாவில் வந்து இன்ஆர்கானிக் சால்ட்ஸ் என்ன செய்யும்? ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் என்ன செய்யும்? ப்ரெசென்ட்டாக இருக்கும். இட் இஸ் த மெயின் சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிட். இதான் வந்து என்னது? மெயின் பாடியில் சர்க்குலேஷன் பண்ணுறதுக்கு இதான் என்ன செய்யுது? ஹெல்ப் பண்ணுது. அதான் சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிட். தட் ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் சப்ஸ்டன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெயின்ஸ்டைலில் நியூட்ரியன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இதை பாடி ஃபுல்லாக கொண்டு செல்றதுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிட் பிளட் தான் என்ன செய்யுது? ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரெட் பிளட் செல்ஸ் இல்லைனா ரெட் பிளட் கார்பசல்ஸ். ஓகேவா? இது என்ன சொல்லுவோம்? எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறோம். The red blood corpuscles are circular biconcave disc like cells. Circular biconcave அப்படின்னு சொன்னா எக்ஸாக்ட்டா அது RBC எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ஷேப்ல தான் இருக்கும். Circular biconcave shape. ஓகேவா? Circular biconcave disc like cells lack nucleus. ஓகேவா? RBC ல என்னது இருக்காது? நியூக்ளியஸ் இருக்காது. when mature. எப்போ மெச்சூர் ஆகும்போது தான். RBC உடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னது இருக்கும்? RBC ல நியூக்ளியஸ் இருக்கும். எப்போ RBC மெச்சூர் ஆயிருமோ அதில் என்ன செய்யாது? நியூக்ளியஸ் இருக்காது. இது எதுக்கு மட்டும் தான்? மெமாலியன் RBCக்கு மட்டும் தான். நீங்கள் அனிமல் கிங்டம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஃப்ராக் உடைய நியூக்ளியஸில் என்னது இருக்கும்? RBC இருக்கும். ஆனால் மெமாலியன் RBCல என்னது இருக்காது? நியூக்ளியஸ் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஆக்சிஜன் நம்ம என்ன செய்யணும்? லோடிங் பண்ணணும். இதில் நம்ம ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்சில் 11th நம்ம என்ன செய்வோம்? they contain a respiratory pigment. இதில் என்ன செய்யும்? respiratory pigment இருக்கும் called hemoglobin. அது பேர் என்னது? hemoglobin, which is involved in the transport of oxygen to tissues. ஓகேவா? சொன்னா இப்போ RBCல என்ன இருக்கும்னு சொன்னா ஹீமோகுளோபின் என்ன செய்யும்? பிரசன்ட் ஆகும். ஹீமோகுளோபின் என்ன செய்யும்? பிரசன்ட் ஆகும். இந்த ஹீமோகுளோபின்ல தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ஆக்சிஜனும் பைண்ட் ஆகும், கார்பன் டை ஆக்சைடும் என்ன செய்யும்? பைண்ட் ஆகும். ஆக்சிஜன் பைண்ட் ஆகும்போது ஆக்சிஜன் என்ன செய்யும்? இதை எடுத்துகிட்டு போய் டிஷ்யூஸ் கிட்ட போய் என்ன செய்யும்? கொடுக்கும். திரும்ப டிஷ்யூஸில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு ஹீமோகுளோபின்லேயே பைண்ட் ஆகி என்ன செஞ்சிடும்? பாடியை விட்டு வெளியே என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஓகேவா? சரி, அடுத்து ஒயிட் பிளட் செல்ஸ். ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் அது நம்ம என்ன சொல்லுவோம்? லியூகோசைட்ஸ் சொல்லுவோம்.
they are larger in size, large இருக்கும், contains distinct nucleus, nucleus என்ன செய்யும் நல்லா தெரியும், and are colorless, ஓகேவா, அது கலர்லெஸ் என்ன செய்யும் இருக்கும். RBC என்ன செய்யும் ரெட் கலரில் இருக்கும், எதனால அயன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் ஹீமோகுளோபின் இருக்கனால அது என்ன செய்யும் ரெட் கலரில் இருக்கும். they are capable of amoeboid movement, இது என்ன செய்யும் amoeboid movement என்ன செய்யும் ஷோ பண்ணும், and play an important role in body's defense mechanism, பாடியுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு எதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஒயிட் பிளட் செல்ஸ் தான் என்ன செய்யும் ஹெல்ப் பண்ணும். அமீபாய்டு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து ஒரு செல் WBC, இந்த செல்ஸ் வந்து இங்கே நீங்கள் மூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த புரோட்டோபிளாசம் செல்ஸில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் மாதிரி புரோட்டோபிளாசம் இருக்குது, அந்த புரோட்டோபிளாசம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இப்படி என்ன செய்யும் ஒரு சைடு டேரக்ஷன் என்ன செய்யும் அப்படின்னா புரோட்டோபிளாசம் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் செல்ஸ் இந்த டேரக்ஷனில் அப்படியே என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போகும். இதான் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் அமீபாய்டு மூவ்மெண்ட். they engulf or destroy foreign bodies, இது என்ன செய்யும் பாடியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை என்கல்ஃப் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு என்ன செய்யும் ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ இது ஒயிட் பிளட் செல்ஸை ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து என்னது கிரானுலோசைட்ஸ், இன்னொன்று வந்து ஏ கிரானுலோசைட்ஸ். ஏன்னு எங்கே வந்தாலும் அது பேர் என்னது தான் ஆப்சண்ட். ஏ அப்படின்னு ஜுவாலஜியில் பாட்டிலில் வச்சு அப்படின்னு சொன்னால் அது என்னது ஆப்சண்ட். ஓகேவா, சரி. கிரானுலோசைட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஷேப்டு நியூக்ளியை அண்ட் சைட்டோபிளாஸ்மும் என்ன செய்யும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ் இங்கே வரணும், மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, இர்ரெகுலர் ஷேப்டு நியூக்ளியஸ் இருக்கும், சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ் என்ன செய்யும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் லேட்டர் கிளாஸில் படிப்பீங்க. டெஸ்ட்ராய் வந்து கிரான் என்சைம் அப்படின்னு சொல்லி ஒரு என்சைம் இருக்கும், அது மூலமாக தான் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன செய்யும் கில் ஆகும். ஓகேவா, ஏ கிரானுலோசைட்ஸில் வந்து லேக் சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ், இதில் என்ன செய்யாது கிரானியூல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இதில் கிரானியூல்ஸ் இருக்கனால தான் இது கிரானுலோசைட்ஸ், இதில் கிரானியூல்ஸ் இல்லாதனால தான் இது என்ன சைட்ஸு ஏ கிரானுலோசைட்ஸ். சரி, கிரானுலோசைட்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னு சொன்னால் நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈசினோஃபில். நியூட்ரோஃபில், பேசோஃபில்ஸ், ஈசினோஃபில்ஸ். ஏ கிரானுலோசைட்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னு சொன்னால் லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ். ஓகேவா, அதோடைய டயக்ராம் தான் இங்கே இருக்குது. எரித்ரோசைட்ஸ், ஆர்பிசி, மோனோசைட்டு, லிம்போசைட்டு, ஈசினோஃபில், நியூட்ரோஃபில், பேசோஃபிலுடைய டயக்ராம்ஸ் இருக்குது. ஓகேவா, இது பிளேட்லெட்ஸுடைய டயக்ராம். சரி, இப்போ பிளட்ஸ் முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்னது லிம்ஃப் இஸ் அ கலர்லெஸ் ஃப்ளூயிட். இது என்ன ஃப்ளூயிடு கலர்லெஸ் ஃப்ளூயிட், ஃபில்டர் அவுட் ஆஃப் த பிளட் கேபிலரிஸ். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஆர்கன், இது வந்து ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கன். ஓகேவா, ஏ அப்படிங்கிறது ஒரு ஆர்கன். இந்த ஆர்கனுக்கு வந்து நியூட்ரியன்ஸ் வந்து எது வழியாக வரும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஆர்டரி வழியாக வரும். இந்த ஆர்டரி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஆர்டரியோலாக என்ன செய்யும் செப்பரேட் ஆகும். இந்த ஆர்டரியோல்ஸ் என்ன செய்யும்னா ஃபைன் கேபிலரிஸாக என்ன செய்யும் செப்பரேட் ஆகும். ஃபைன் கேபிலரிஸாக என்ன செய்யும் இந்த ஆர்டரியோல்ஸ் செப்பரேட் ஆகும். இந்த ஆர்டரியோல்ஸ் தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் வந்துட்டு இந்த கேபிலரிஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் திரும்ப இந்த பக்கம் வந்த பின்னாடி இதே கேபிலரிஸ் இன்னொரு கேபிலரிஸாக என்ன செய்யும், இந்த கேபிலரிஸ் தான் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், கன்வெர்ட் ஆகி ஃபஸ்ட்டு வெனியூல்ஸாக என்ன செய்யும் போகும், இதாக போகும், வெனியூல்ஸாக என்ன செய்யும் ஜாயிண்ட் ஆகும். இந்த வெனியூல்ஸ் தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் மெயின் வெயினோட என்ன செய்யும் ஜாயிண்ட் ஆகும். ஓகேவா, சரி. இப்போ நான் என்ன சொன்னேங்க, ஃபஸ்ட்டு வந்து இது ஆர்டரி, இது என்னது ஆர்டரி, இது வந்து ஆர்டரியோல்ஸ் தான், இதானது கேபிலரி, இது ஃபுல்லானது கேபிலரி. இந்த கேபிலரியில் வந்த பின்னாடி தான் நம்ம இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஆர்கனுக்கு பிளட்டு தான் போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆர்பிசி தான் என்ன செய்யும் போகணும், ஆனால் ஆர்பிசி என்ன செய்ய ஆக்சுவலாக போகாது. இந்த கேபிலரிஸ்லேருந்து ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிட் மட்டும் தான் என்ன செய்யும் வெளியே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன்னா ஆக்சிஜன் மட்டும் தான் என்ன செய்யும் வெளியே வரும், நியூட்ரியன்ஸ்னா நியூட்ரியன்ஸ் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் என்ன செய்யும்னா வெளியே வரும். அதான் வந்து என்னது கலர்லெஸ் ஃப்ளூயிட், அதான் வந்து என்னது லிம்ஃப். ஃபில்டர் அவுட் ஆஃப் த பிளட் கேபிலரிஸ். இந்த பிளட் கேபிலரிஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிளட் கேபிலரிஸ் விட்டு வெளியே வர்றது என்ன தான் வரும், லிம்ஃப் அப்படிங்கிற ஃப்ளூயிட் மட்டும் தான் என்ன செய்யும் வெளியே வரும், ஆர்பிசிலாம் என்ன செய்யாது வெளியே வராது. சரி, இங்கே கலெக்டருடைய வேஸ்ட் மெட்டீரியல் திரும்ப என்ன செய்யும் இந்த கேபிலரிஸில் லோட் ஆகி ஃபஸ்ட்டு வெனியூலுக்கு போகும், வெனியூல்லேருந்து மெயின் வெயின்ஸுக்கு என்ன செய்யும் லோட் ஆகிரும். இது உங்களுக்கு வந்து ஸ்டேட் போர்டு புக்கில் பாடி ஃப்ளூயிட்ஸில் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்கு. ஓகேவா, சரி. இட் கன்சிஸ்ட் ஆஃப் பிளாஸ்மா அண்ட் ஒயிட் பிளட் செல்ஸ். இதில் என்னது இருக்கும்னு சொன்னால் பிளாஸ்மாவும் இருக்கும், ஒயிட் பிளட் செல்ஸும் என்ன செய்யும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இட் மெயின்லி ஹெல்ப்ஸ் இன் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல் பிட்வீன்ஸ் பிளட்ஸ் அண்ட் டிஷ்யூ ஃப்ளூயிட்ஸ். ஆனால் இது மெயினாக எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, மெட்டீரியல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு, எதுக்கு நடுவில் பிளட்டுக்கும் டிஷ்யூ ஃப்ளூயிட்ஸ்க்கும் நல்லா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன செய்யுது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இதான் வந்து என்னது லிம்ஃபை பற்றின டீட்டெயில். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மஸ்குலர் டிஷ்யூ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அனிமல் டிஷ்யூவில் எபித்தியல் டிஷ்யூ முடிச்சாச்சு, மஸ்குலர் கனெக்டிவ் டிஷ்யூ என்ன செஞ்சாச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ தேர்டாக இருக்கிற டிஷ்யூ வந்து என்னது மஸ்குலர் டிஷ்யூ. ஓகேவா, சரி. மஸ்குலர் டிஷ்யூவில் 3 டைப் இருக்குது. ஒன்று ஸ்கெலிட்டல் மசில்ஸ், ஸ்மூத் மசில்ஸ்,
அடுத்து கார்டியாக் மசில்ஸ். ஓகே, சரி. மஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மசில் செல்ஸ். இதெல்லாம் இருக்குது மசில் செல்ஸாக இருக்குது. அண்ட் ஃபார்ம் த மேஜர் பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்டைல் டிஷ்யூ. இதான் வந்து கான்ட்ராக்டைல் டிஷ்யூடைய மேஜர் பார்ட். என் கையை மடக்கும் போது என் கை கான்ட்ராக்ட் ஆகுது, லெக்கை மூவ் பண்ணும்போது லெக் கான்ட்ராக்ட் ஆகுது. ஓகேவா, தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் நியூமரஸ் மயோஃபைப்ரில்ஸ். இதில் நிறைய என்னது இருக்குது, மயோஃபைப்ரில்ஸ் இருக்குது. மயோஃபைப்ரில்ஸ் தான் வந்து யூனிட் ஆஃப் மஸ்குலர் டிஷ்யூ. ஈச் மசில் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி லாங் சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர்ஸ் அரேஞ்ச்டு parallel to one another. ஒவ்வொரு மசில்ஸும் என்ன செஞ்சிருக்குது, சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர்ஸால் என்ன செஞ்சிருக்குது, parallel சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர்ஸால் ஃபார்ம் ஆகிடும். அக்கார்டிங் டு தேர் ஸ்ட்ரக்சர், அதோடைய ஸ்ட்ரக்சரை வச்சு, லொக்கேஷன் அது எங்கே இருக்கும் அப்படிங்கிறத வச்சு, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ், அதோடைய வேலை என்னது அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 3 டைப்பாக என்ன செஞ்சுருக்கோம், மசில்ஸை செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ், அதுக்கு இன்னொரு நேம் என்னது ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ். செகண்ட் ஒன்று வந்து ஸ்மூத் மசில்ஸ், அதுக்கு இன்னொரு நேம் வந்து நான் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ். தேர்ட் ஒன்று வந்து cardiac muscles. Okay, skeletal muscles or striated muscles, smooth muscles or non striated muscles. Third one வந்து cardiac muscles. Okay, first வந்து skeletal muscles. These muscles are attached to the bones. Skeletal அப்படினு சொல்லி வந்துட்டோம்னா நம்ம ஈஸியா செஞ்சுக்கறோம். skeletal அப்படினு சொன்னா skeletal system, போனோட அட்டாச் ஆகக்கூடிய மசில்ஸ் தான் என்ன மசில்ஸ், skeletal muscles, and are responsible for the body movements. பாடியோட மூவ்மெண்ட்க்கு என்ன செய்யும், skeletal muscles என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணும், and are called skeletal muscles. இது அதனால தான் இப்போ நம்ம என்ன சொல்றோம், skeletal muscles அப்படினு சொல்லி சொல்றோம். They work under our control. நம்ம கண்ட்ரோல் என்ன செய்ய ஒர்க் பண்ணும். நம்ம கண்ட்ரோல் அப்படின்னா நான் இப்போ கையை மூவ் பண்ணணும்னு நினச்சா தான் என்ன செய்ய முடியும், மூவ் பண்ண முடியும். சும்மா என் கை என்ன செய்யாது, இங்கே நாங்கள் வரைக்கும் என்ன செய்யாது, மூவ் பண்ணிட்டு வராது. நான் வாலண்டரியாக சிக்னல் கொடுக்குறேன், அதனால என் கை என்ன செய்யுது, மூவ் ஆகுது. They work கண்ட்ரோல் அவர் கண்ட்ரோல். ஆல்சோ known as voluntary muscles. skeletal muscles நம்ம என்ன சொல்லுவோம், striated muscles சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் striation என்ன செய்யும், ப்ரெசென்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இது என்ன மசில்ஸு, வாலண்டரி மசில்ஸ். ஓகேவா, சரி. The muscles fibers are elongated, நீளமாக இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் உருண்டையாக இருக்கும், அண்ட் அன்பிரான்ச்டு, எங்கே என்ன செய்ய அப்படின்னு சொன்னால் கிளைகள் என்ன செய்ய காணப்படாது. வித் ஆல்டர்னேட்டிங் டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டார்க் பேண்ட் என்ன செய்யும், ப்ரெசென்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் லைட் பேண்ட் என்ன செய்யும், ப்ரெசென்ட்டாக இருக்கும். கிவிங் தம் ஸ்ட்ரைப்டு ஆர் ஸ்ட்ரையேட்டட் அப்பியரன்ஸ். அதனால் இதுக்கு என்ன செய்யும், ஒரு ஸ்ட்ரைப் அப்பியரன்ஸ் என்ன செய்யும், கிடைக்கும், ஸ்ட்ரையேட்டட் அப்பியரன்ஸ் கிடைக்கும். சரி, ஏன் டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸ் இருக்குது? இந்த டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸ் தான் ஆக்சுவலாக ஆக்டின் மயோசின் காம்பவுண்டால் என்ன செஞ்சுருக்கும், ஃபார்ம் ஆகிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து அடுத்த 11th படிக்கும்போது உங்களுக்கு என்ன செய்யும், வரும். ஓகேவா, சரி. தே பொசஸஸ் மெனி நியூக்ளியை. இதில் என்ன செய்யும், நிறைய நியூக்ளியஸ் என்ன செய்யும் இருக்கும். அதனால் நம்ம அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் சொல்லுவோம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் தே அக்கர் இன் பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்டர்கோ ரேபிட் கான்ட்ராக்ஷன். பைசப்ஸ்லேயும் இருக்கும், ட்ரைசப்ஸில் என்ன செய்யும் இருக்கும். இது ரேபிட் கான்ட்ராக்ஷன் ஹெல்ப் என்ன செய்யும் பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ஸ்மூத் மசில்ஸ். These muscles are spindle shaped. இது என்ன ஷேப்பில் இருக்கும், ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும், துடுப்பு மாதிரி இருக்கும், வித் ப்ராட் மிடில் பார்ட். இதில் மிடில் பார்ட் என்ன செய்யுது, ப்ராடாக இருக்குது, எண்டு வந்து என்ன செய்யுது, டேப்பரிங் எண்டாக இருக்குது. ஓகேவா, ஸ்பிண்டில் ஷேப்டு வித் ப்ராட் மிடில் பார்ட் அண்ட் டேப்பரிங் எண்ட். ஓகேவா, there is a single centrally located nucleus. இதில் ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்குது. அது எங்கே இருக்குது, சிங்கிளாக இருக்குது. அதனால் இது என்ன கண்டிஷன், யூனி நியூக்ளியேட் கண்டிஷன். மல்டி நியூக்ளியேட் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு நேம் வந்து சின்சைட்டியல் கண்டிஷன் சொல்லுவாங்க. மல்டி நியூக்ளியஸ் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சின்சைட்டியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. These fibrils do not bear any stripes or striations and hence are called non-striated muscles. இதில் எந்த ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்காது. அதனால் இது நம்ம என்ன சொல்லுவோம், நான் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் சொல்லுவோம். They are not under our control. இது நம்ம கண்ட்ரோல் என்ன செய்யாது, ஒர்க் பண்ணாது. இது இன்வாலண்டரியாக என்ன செய்ய ஒர்க் பண்ணிருக்கும். அதனால் இந்த மசில்ஸ் பேர் என்ன மசில்ஸு, இன்வாலண்டரி மசில்ஸ். ஓகேவா, the walls of the internal organs such as blood vessels, gastric glands, intestinal villi and urinary bladder contain this type of smooth muscles. இது எங்கெல்லாம் இருக்கும், யூரினரி பிளேடரில் இருக்கும், கேஸ்ட்ரிக் கிளான்ஸில் இருக்கும், இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய வில்லை ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்தோமோ அதில் எல்லாத்தையும் என்ன செய்யும், இது இருக்கும். ஓகேவா, தேர்டு ஒன் வந்து கார்டியாக் மசில்ஸ். தேர்ட் ஒன் வந்து கார்டியாக் மசில்ஸ். இட் இஸ் a special contractile tissue present in the heart. இது வந்து என்னது, ஒரு ஸ்பெஷல் கான்ட்ராக்டைல் டிஷ்யூ, அதாவது கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகக்கூடிய டிஷ்யூ எங்கே இருக்குது, ஹார்ட்டில் இருக்குது. இந்த மசில் ஃபைபர்ஸ் ஆர் சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது, பிரான்ச்சாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா என்ன செய்யுது, பிரான்ச்சாக என்ன செய்யுது இருக்குது. அண்ட் யூனி நியூக்ளியேட், ஒரே ஒரு நியூக்ளியேட் தான் என்ன செய்யும் இருக்கும். The branches join to form a network called as a intercalated disc, which are unique distinguishing feature of the cardiac muscles. இங்கே இருக்குது பாருங்க, intercalated disc. இந்த intercalated disc அப்படிங்கிறது the branches join to form a network called, branches தான் ஜாயிண்ட் ஆகி ஒரு நெட்வொர்க் என்ன செய்யுது, ஃபார்ம் பண்ணுது. அதான் என்னது அப்படின்னு சொன்னால் intercalated disc. ஓகேவா, இந்த intercalated disc தான் cardiac muscles உடைய distinguishing feature, ஸ்பெஷல் ஃபியூச்சர் மாதிரி என்ன செய்யலாம் சொல்லலாம். The contraction of cardiac muscle is also involuntary and rhythmic. Heart muscles என்ன செய்யும், involuntary என்ன செய்யும், contraction ஆகும்.
அது இல்லாமல் இது ரிதமிக்காக கண்டினியூஸாக என்ன செய்யும் கான்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் ஓகேவா சரி இதான் லாஸ்ட் ஃபோர்த் டைப் ஆஃப் டிஷ்யூ நர்வஸ் டிஷ்யூ ஃபஸ்ட் நம்ம அனிமல் டிஷ்யூவில் என்னெல்லாம் பார்த்துட்டோம் அனிமல் டிஷ்யூ வந்து 4ஆக செப்பரேட் பண்ணோம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து எபித்தீலியல் டிஷ்யூ அதுக்கப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூ அதுக்கப்புறம் மஸ்குலார் டிஷ்யூ அதுக்கப்புறம் நர்வஸ் டிஷ்யூ எபித்தீலியல் டிஷ்யூ என்ன செஞ்சாச்சு பார்த்தாச்சு அதில் சிம்பிள் எபித்தீலியம் காம்பவுண்ட் எபித்தீலியம் சிம்பிள் எபித்தீலியமில் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் காலம்னர் எபித்தீலியம் கியூபாய்டல் எபித்தீலியம் சீரியேட்டட் எபித்தீலியம் கிளாண்டுலார் எபித்தீலியம் எபித்தீலியல் டிஷ்யூ முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூவில் ஏரியோலார் டிஷ்யூ அடிப்போஸ் டிஷ்யூ பிளட்டு லிம்ஃபு கார்டிலேஜ் போன் டெண்டான் லிகமெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தோம் அடுத்த மஸ்குலார் டிஷ்யூவில் ஸ்மூத் மசில்ஸு ஸ்கெலிட்டல் மசில்ஸு கார்டியாக் மசில்ஸ் இது பார்த்தாச்சு இப்போ லாஸ்ட்டில் ஒன்று இருக்கிறது வந்து நர்வஸ் டிஷ்யூ இது மட்டும் என்ன செய்யணும் பார்க்கணும் ஓகே ஃபஸ்ட்டு nervous tissue is comprises of the nerve cells or neuron nervous tissue என்னது இருக்கும் nerve cells இருக்கும் இல்லனா neurons இருக்கும் இந்த neurons தான் longest cells of the body எப்படி வந்து epithelial tissue simple tissue connective tissue எப்படி most abundant அதே மாதிரி nervous tissue இது என்னது அப்படினு சொன்னா longest cells of the body இது structural function unit of the nervous tissue structural and functional unit என்னது neurons they elongated and slender processes of the neurons are the nerve fibers okay இது elongated இருக்கும் slender இருக்கும் இது nerve fibers என்ன செய்யும் present இருக்கும் each neuron consists of a cell body இதுல என்ன இருக்குது cell body or cyton with nucleus and cytoplasm இதெல்லாம் இந்த region இருக்குது இல்ல இதான் வந்து cell body இருக்குது nucleus இருக்குது இந்த cell bodyக்கு இன்னொரு நேம் என்ன அப்படினு சொன்னா cyton cell bodyக்கு இன்னொரு நேம் தான் cyton அதுல nucleus இருக்கும் cytoplasm என்ன செய்யும் present இருக்கும் The dendrons are short and highly branched protoplasmic process of cyton. The dendrons அப்படிங்கிறது dendrites அப்படினு சொன்னா plural. Dendrites அப்படிங்கிறது ஷார்ட்டா இருக்கும் highly branched ஆன செய்யும் இது present இருக்கும் highly branched protoplasmic process of cyton. இந்த செல் பாடியுடைய ஒரு protoplasmic processனால ஃபார்ம் ஆனது என்னது dendrites. The axon is a single long fiber like process that develops from the cyton and ends up with the fine terminal branches. ஓகே இந்த சைட்டான்லேருந்து ஒரு நீளமாக ஒரு இது போதில் இதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆக்ஸான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் சொல்லுவோம் இந்த ஆக்ஸான் வந்து இங்கே போய் என்ன செய்யும் சொன்னால் பிரான்ச்சஸாக என்ன செய்யும் கம்ப்ளீட் ஆகும் இது வந்து டெர்மினல் எண்டிங்ஸ் ஓகேவா they have the ability to receive stimuli from within or outside the body and send signals to the different parts of the body இந்த ஆக்ஸான்ஸ் என்ன செய்யும் சொன்னா சிக்னல்ஸ் என்ன செய்யும் ரிசீவ் பண்ணவும் முடியும் திரும்ப என்ன செய்யும் ப்ராசஸ் பண்ணி சென்ட் பண்ணவும் என்ன செய்ய முடியும் ஓகேவா இதில் மைலின் ஷீத் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து ஒரு ஆக்ஸானில் வந்து இப்படி வந்து மைலின் ஷீத் என்ன செய்யும் ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஓகேவா மைலின் ஷீத் வந்து இன்சுலேட்டராக என்ன செய்யும் ஆக்ட் பண்ணும் இது என்ன ஃபங்க்ஷன் இது இப்போ உங்களுக்கு தேவையில்லை 11th நம்ம என்ன செய்யும் பார்ப்போம் ஓகே இந்த மைலின் ஷீத் நடுவில் இருக்கக்கூடிய கேப் தான் வந்து நோட் ஆஃப் ரன்வீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் நோட் ஆஃப் ரன்வீர் இந்த நோட் ஆஃப் ரன்வீரில் தான் ஆக்சுவலாக மெசேஜ் என்ன செய்யும் ப்ராசஸ் ஆகி ஒரு நோட் ஆஃப் ரன்வீர்லேருந்து இன்னொரு இதுக்கு போகும் இங்கேருந்து என்ன செய்யும் இப்படி போகும் அடுத்து இப்படி போய் கடைசியாக டெர்மினல் எண்டிங்ஸ் போயிட்டு இங்கேருந்து என்ன செய்யும் ஒரு சில ப்ராசஸ்லாம் நடந்து அடுத்த நியூரான்ஸ்க்கு என்ன செய்யும் போகும் இதே மாதிரி ஒவ்வொரு நியூரான்ஸாக போய் தான் பாடியில் மெசேஜ் என்ன செய்யும் கன்வே ஆகும் ஓகேவா சரி இதோட வந்து என்னது முடியுது அப்படின்னு சொன்னால் அனிமல் டிஷ்யூஸில் எபித்தீலியல் டிஷ்யூ மஸ்குலார் டிஷ்யூ கனெக்டிவ் டிஷ்யூ நியூரல் டிஷ்யூ நம்ம என்ன செய்கிறோம் கம்ப்ளீட் பண்ணுறோம் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க கீழே கமெண்ட்டில் என்ன செய்யுங்க கொஸ்டின் கேளுங்க அதுக்கு என்ன செய்வாங்க ரிப்ளை பண்ணுவாங்க இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும் தேங்க்யூ